இந்த வீடியோ செய்றதுக்கு எனக்கு 5 மணி நேரம் ஆச்சு. ஆனா கடைசியா என்ன பண்ணேன், எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஆடியோவோட அந்த குவாலிட்டி வந்து கூட ஃபுல்லா மாறி போச்சு. வழக்கமா நடக்கிறத விட இந்த வாட்டி என்ன பண்ண ரொம்ப மோசமா இருந்துச்சு. இருந்தாலும் ஆனா என்ன மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி என்ன பண்ணா இது தப்பா நடந்துருச்சு. அடுத்த வாட்டி என்ன பண்ணா கண்டிப்பா அத சரி பண்ணிடுறேன். ரைசிங் வில்லனஸ் ரைஸ் வே மானுவாவோட பார்ட் 1 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மானுவாவ நெறைய பேர் போட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா என்ன செய்றது, அவங்க அடுத்து அத கன்டின்யூ பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி நாமளே வந்து போடணும். அதனால தான் போட்டேன். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்துல இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கிங்டம். இந்த கிங்டத்த வந்து என்ன அப்டின்னா 5 டெட்லி சின்ஸ் வந்து என்ன அப்டின்னா ஒண்ணா சேர்த்து மொத்தமா வந்து என்ன அப்டின்னா தூள் தூளா ஆக்கிருவாங்க. ஒரு சாம்பல் கூட மிஞ்சாது. பொடி பொடியா எல்லாரும் வந்து அப்டின்னா செத்து போயிருவாங்க. ஆனா நான் இந்த விஷயத்த வந்து அப்டின்னா மாத்த ஆசைப்பட்டேன். அந்த மொத்த கிட்ஸையும் வந்து நான் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன். அவங்க எல்லாத்தையும் வந்து எப்படினா நல்ல வழில நடத்துறதுக்கு. ஆனா அது வந்து எப்படினா அவ்வளோ சீக்கிரமா நடக்கல. இப்ப தான் நம்ம ஹீரோவ பத்தி சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்னப்பா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்ற ஒரு எம்ப்ளாயியா வந்துட்டு இந்த உலகத்துக்கு ரீபார்ன் ஆயிருக்காரு. ஆனா இவருக்கு எந்தவித படிப்பறிவே இல்ல. எந்த ஒரு புக்கையும் வந்து என்ன அப்படின்னா அதில என்ன இருக்குன்னு படிக்க முடியல. ஆனா அவருக்கு என்ன அப்படின்னா ராஜ மரியாதை வந்து நல்லா இந்த இடத்துல இருக்கு. அவர சுத்தி வந்து என்ன அப்படின்னா எப்ப பார்த்தாலும் மெய்ட்ஸ் வந்து இருந்துட்டே இருப்பாங்க. அவர குளிக்க வைக்கிறது கூட வந்து என்ன அப்படின்னா மெய்ட்ஸா தான் இருப்பாங்க. அப்பதான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை. ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை. அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா மெய்டு வந்து சொல்றா, இந்த மாரி ஆன்டோனியோ, லியோன்னு உங்க 2 பிரதர்ஸும் வந்து என்ன அப்படின்னா சீக்கிரமா டீக் நேஷன் வந்துருவாங்கன்னா, அவன் பேர கேட்டோனே ஹீரோ உடைஞ்சு போயிறாரு. போச்சு, போச்சு. ஏன் வந்து என்ன பண்ணா இப்படி நடக்கணும்? இந்த பேர் கேட்டவுடனே தான் ஞாபகம் வருது. நான் இப்ப இந்த சைக்கோட்ரியால இங்க இருக்கேன்னா, ஓ! ச்சே! நான் வந்து என்ன பண்ணேன், எப்பலாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமோ, அப்பலாம் தான் இந்த கேம் வந்து விளையாடுவேன். இந்த கேம விளையாடுறதுலயே வந்து அப்பலாம் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை ஒண்ணே ஒண்ணு தான். இதுல இருக்க இந்த 5 டெட்லி சின்ஸ் அவைங்க தான் வந்து என்ன அப்படியே எப்ப பார்த்தாலும் இந்த இது வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க. போச்சு, போச்சு. ஏன் தான் இப்படிலாம் வந்து நடக்குது? அதுவும் நான் அந்த டியூக் மேன்ஷன்ல இருக்கேன். ஒருத்தன் வந்து என்ன பண்ணா கிங் ஆஃப் ட்ரக்ஸு, இன்னொருத்தன் வந்து கிங் ஆஃப் ப்ராஸ்டியூட்ஸு. இவங்களுக்கு நடுவுல வந்து என்ன பண்ணா நான் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கேனே! போச்சு போ! இப்ப இவைங்களுக்கு நடுவுல இங்க இருக்கேன்னாக்கா, இதுதான் வந்து என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் லெவலாவே வேற இருக்கும். நான் வந்து என்ன பண்ணேன், இவங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டே இருக்கேன். இது கிட்டத்தட்ட 6 மாசம் சம்பளம் இல்லாம ஒரு இடத்துல வேலை செய்ற மாரி. ச்சே! ஒரு நிமிஷம் இரு. எனக்கு இப்பதான் வந்து தோணுது. இந்த இடத்துல என்ன நடக்க போதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப நான் வந்து என்ன பண்ணேன், இந்த 5 டிசிஷன்ஸ டேக் ஓவர் பண்ணா எப்படி இருக்கும்? இப்பலாம் அவைங்க சின்ன பசங்களா தானே இருப்பாய்ங்க. அவைங்கள நான் இப்ப வளர்த்து அப்பலாம் நல்ல வழியில வளர்த்தா நல்லா இருக்கும்ல. அப்படிங்கும்போது, அ மாஸ்டர் நீங்க சொன்ன மாரி நான் அப்பலாம் ஹியூமன் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இதுலேருந்து நான் அப்பனா ஆர்ஃபன் குழந்தைகள காப்பாத்திட்டோம். அதுலயும் நீங்க சொன்ன அந்த யுட்டியாங்கிற பொண்ணு அங்க தான் இருக்கா. ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கா தம்பி அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டர் ஆனா இருந்தாலும் உங்க மூஞ்சில ஏன் எந்த வித ஒரு ரியாக்ஷனும் இல்ல? நீங்க என்ன பாராட்டுறீங்கன்னு தெரியுது. ஏன் அப்படிங்கும்போது, அ தெரியல எனக்கும் ஏன் அப்படி தெரியுது? அப்படின்னு சொல்லும்போது தான் இவன் தான் வந்து என்ன பண்ணா இந்த கேம்ல இருக்கிறதுலயே ரொம்ப ரேரான ஒரு கேரக்டர். இருக்கிறதுலயே ரொம்ப ராயலான ஆளு. இவன் ஒரு மெர்சனரியா இருந்தான். இவன் தான் இவான். இவன நான் என்னோட லைட்டா வந்து அப்படியே மாத்திக்கிட்டேன். ஆனா மாஸ்டர் எதுக்காக நீங்க அவள எங்கேயும் கூட்டு வராம அங்கேயே வச்சிருக்கீங்க? நாம அவள யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அவன் நெனச்சிடக்கூடாது. நாம அவள இக்னோர் பண்றோம்னு நெனச்சா கூட சரி. ஆ ஆனா எனக்கும் ஒரு டவுட்டு தான் மாஸ்டர். என்னோட அந்த சர்வீஸ்ல இதுவரைக்கும் பார்த்ததுல அவள மாரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல. இங்க இருக்க எல்லா பசங்களும் என்னன்னா உடைஞ்சு நொறுங்கி போயிருந்தாங்க. ஆனா அவளோட உடம்புல வந்து இந்த ஆரம் அதுவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தி எதுக்கு அங்கருந்து தப்பிச்சு போகாம இருந்தா? அதான் எனக்கே புரியல. எனக்கும் அதுதான் புரியல. யுடியா வேற ஒரு உலகத்த சேர்ந்த கிரீச்சர்ஸ்கள் கூட கான்டாக்ட் போடுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. அவ இப்ப என் கூட இருக்காங்கங்கும்போது என்னோட பிளான் எல்லாம் சக்சஸ் ஆக போகுதுங்கிறது தான் என்னோட அர்த்தம். சரி ஓகே உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த யூனிவர்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அது எதையும் வந்து அப்பனா என்னால கூட தடையிட்டு நிறுத்த முடியாது. நாம எல்லாத்துக்கும் வெயிட் தான் பண்ணணும். அப்படின்னா சரி ஓகே மாஸ்டர் எனக்கும் வந்து புரியுது. சரி இந்தா போறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஃபனேஜ்ல வந்து இருக்கிறதுக்கான பணமும், இந்த லெட்டரையும் வந்து நான் அப்பனா யுட்டியா கையில குடுத்துரு. ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போறான். நான் அவனுக்கு குடுத்த அந்த லெட்டர்ல போப் வந்து என்ன அப்பனா கடைசியா இவள கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு மந்திரம் வந்து சொன்னாரு. அததான் வந்து எழுதியிருக்கேன். ஆனா அந்த மதனம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல. அப்பயே அந்த போப்ப வெடிச்சு கொல்ல வச்சுட்டா. ஏன்னா, அப்ப அவ ஃபுல்லா வந்து என்ன அப்டின்னா, அந்த சின்ஸ் இதனால டேக் ஓவர் பண்ணப்பட்டிருந்தா. இப்ப பார்ப்போம். எனக்கும் வந்து என்ன அப்டின்னா ஒரு வாய்ப்பு இருக்கான்னு. ஒரு மாஸ்டர வந்து என்ன அப்பன்னா என் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அவ சீக்கிரமா வந்து என்ன அப்டின்னா அக்செப்ட் பண்ணா, அடுத்த குழந்தைங்கள என்ன அப்டின்னா தேடி நான் வந்து போக ஆரம்பிப்பேன். அடுத்து சொல்லும்போது அவ வந்து என்ன அப்டின்னா அந்த லெட்டர பார்த்துட்டே இருப்பா. எதனால அவரு என்ன மேன்ஷனுக்கு வந்து கூப்பிட்டுக்கல? இங்கேயே வந்து என்ன பண்ண வைக்க வச்சாரு? அது எனக்கும் வந்து தெரியல என்ன நடக்குதுன்னு. அவரோட திட்டத்துல வந்து என்ன பண்ணா, இதுவும் ஒரு பகுதியா? அப்படின்னு சொல்லி அவ வைக்கல. அது அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இவ உடம்புல வந்து என்ன பண்ணா, இப்படி இப்படி ஆறாவ வந்து நம்மள வெளிப்படுத்துறா. இது 6ஆம் மாசம் இருந்தா தான் வந்து முடியும். அ எனக்கு ஒரு விஷயம் அவர் வந்து என்ன பண்ணா, இன்னும் டைம் வரல. டயத்துக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியா? எனக்கு வந்து என்ன பண்ணா புரிஞ்சிருச்சு. எனக்கும் அவருக்கும் வந்து என்ன பண்ணா நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் இது. அவர் சொல்ற விஷயங்கள் என்ன பண்ணா எனக்கு புரிஞ்சிருச்சு. நானும் என்ன பண்ணா அவர் சொன்னபடியே வந்து நடக்க போறேன். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த ஆள் என்ன சொன்னாருன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கும்போது ஹீரோ வந்து என்ன அப்படின்னா நல்லபடியா தூங்கிட்டு இருப்பாரு. ஓ!
ஓகே. இவர வந்து என்ன பண்ணா இது பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்ன பண்ணா அடுத்த பையன வந்து தேடிட்டு இருக்கணும். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, புக் ஷெல்ஃப்ல நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, ஒரு டங்குன்னு ஒரு புக் வந்து விழுது. சார் அந்த பையன வந்து இன்னொருத்தன தேடிட்டு இருக்கோம்ன்னு பார்க்கும்போது, ஒருத்தன் கதவ உடைச்சுட்டு வரான். ஏன்டா உன்னதான் நீ உன்னைய மாரி நீ அப்படியே முட்டா பையன் எப்புட்றா இங்க வந்து இதெல்லாம் படிக்கலாம் செய்யலாம். உனக்கு படிப்பறிவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீ ஏன் இந்த இடத்துல வந்து படிச்சுட்டு இருக்க? என்னடா பண்ணிட்டு இருக்கன்னும்போது, என்ன மன்னிச்சிடு நீ இங்க புக்க படிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மண்டி போட்டுட்டு இருக்கையில, அவன் ஹீரோ தலையில கால வச்சுட்டு அவன் இது பண்ணிட்டு இருப்பான். இவனோட நீங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு கத்தி வந்து வரும். என்னடா என்னாச்சு? நான் வந்து காலைலயே இந்த இடத்துல சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னடா சண்டை போடக்கூடாது என்னடா நீ என்ன யார்றா? நீ என்ன இது பண்றது? முடி வெடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து தவழ்ந்து ஓடி வருவாரு. இவங்க 2 பேருக்கும் நடுவுலயே வந்து என்ன அப்படின்னா போட்டி வந்து இருக்கு. யார் வந்து இந்த இடத்த டேக் ஓவர் பண்ணுவாரு? ஒருத்தன் கிங் ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன் இன்னொருத்தன் கிங் ஆஃப் ட்ரக்ஸு. இவங்கள்ட்டலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க சண்டை நடந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு தவழ்ந்து ஓடி வருவாரு. சீக்கிரமா இந்த இடத்துல வந்து என்ன அப்புறம் இந்த ஜின்ஸ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நான் என்னோட ஒரு நார்மலான ஒரு லைஃப்ப வந்து வாழணும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அந்த 3வது ஜின்ஸ வந்து நம்ம சீக்கிரமா வந்து கண்டுபிடிச்சுட்டோம். ஆமா, ஆ ஓகே, ஓகே. அவன் எங்க இருந்தான்? அதான் அந்த எல்லா கிங்டமும் ஒண்ணா சேர்ந்து யுனைட் ஆன அந்த கேப்பிட்டல் அங்க தான் வந்து என்ன பண்ணான் அவன் ஸ்லேவா இருந்தான். ஆ அவ பத்தி யோசிச்சு பார்க்கும்போது எனக்கும் அதான் வந்து தோணுது. அவன் வந்து என்ன பண்ணான், அங்க வந்து ஸ்லேவா இருந்தான். கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணான், அங்க இருக்க அவனோட பவர் வந்து என்ன பண்ணான், ஸ்லாத்த வந்து சேர்ந்தது. ஆனா வந்து என்ன பண்ணான், என்னதான் ஸ்லாத்த சேர்ந்தாலும் அவனோட சுறுசுறுப்பு வந்து என்ன பண்ணா ரொம்ப சூப்பரா வந்து என்ன பண்ணா இருக்கும். கிட்டத்தட்ட கண்ணுக்கு முன்னாடி வர எல்லாரையும் என்ன பண்ணா வெட்டி வீசிட்டு போய்க்கிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. இன்னும் சொல்லப்போனா இந்த கேம்ல அவன ஃபேஸ் பண்றது ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். அத நெனச்சாலே எனக்கே வந்து என்னன்னா இப்பயே பயமா இருக்கு. பரவால்ல இருந்தாலும் நம்ம அவனுக்கு கூட சேர்த்துக்கிட்டு ரொம்ப நல்லாருக்கு. ஆனா அவன் ஆர்ஃபன்ல வந்து என்ன பண்ணா நல்லபடியா வாழ்றானா? ஆமா சார். இருந்தாலும் ஆனா அவன் கொஞ்சம் ஒரு மாரி ஒரு வித்தியாசமா தான் வந்து இருக்கான். மத்த குழந்தைங்க கூட யாரும் கூடயும் சேரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இவன் உட்காந்துக்கிட்டு தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து என்ன பண்ணா யுட்டியா வந்துர்றா. வந்துட்டு "நீ ஏன் தனியா வந்து இருக்க? ஏன் வந்து என்ன பண்ணா உன்ன இது பண்ண அந்த பிளாக் ரிவெஞ்ச் அந்த சொசைட்டிய வந்து என்ன பண்ண நீ ரிவெஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் பார்த்துட்டு இருக்கையில, "நீ வந்து என்ன பண்ணா அவரால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. உனக்கு வந்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு. நீ அவர் கூட வந்து என்ன பண்ண சேர்ந்து நல்லபடியா நடந்தேன்னா, உனக்கு தேவையான விஷயங்கள், உனக்கான தேவையான ரிவெஞ்ச் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா இது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஹீரோ அனுப்புன அந்த லெட்டர வந்து என்ன பண்ணா அவ பார்த்துக்கிட்டே வந்து இது பண்ணிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த லைப்ரரியில இருந்துட்டு இருக்கையில, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்திக்கிட்டு, அந்த இவான் வந்து வர ஆரம்பிச்சுருவான். "என்னாச்சு? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உங்களோட அந்த 2வது அண்ணன், அவன் வந்து என்ன பண்ணா செத்து போயிட்டான்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அப்படியா? அதுக்குள்ளேயா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அங்க இருக்கும்போது ஃபியூனரல் நடந்துட்டுருக்கும். ஹீரோவோட அப்பா என்ன பண்ணா, ஒரு 2 ப்ராஸ்டியூஷனோட வந்திருப்பாரு. "பையன் எங்க செத்துட்டான்." அப்படின்னு நம்ம இப்படி இதா வந்துட்டு இருக்காரு பாரு. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இவன் முதல்ல அவன வந்து கொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணான், அழுது நடுங்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப பாரு எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு. ச்சே! சரியான சைக்கோ ஃபேமிலியா வந்து என்ன பண்ண இருக்கானுங்க. இவனுங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நாம வேற இப்படி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அடுத்து இன்னொரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுது. சரி ஓகே. நானும் அவளும் என்ன அப்பனா லெட்டர் பாட்சன்ஸாவே வந்து என்ன பண்ண மாறிட்டோம். நான் இதுக்கு முன்னாடி முதல்ல அனுப்புன இதில வந்து நான் என்னோட பிரதர்ஸ் வந்து என்ன எப்படி இது பண்றாங்க, அப்படிங்கிறத நான் அவளுக்கு அனுப்பிச்ச ஆரம்பிச்சேன். ஆனா, இது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம். நாங்க 2 பேருமே வந்து நம்ம லெட்டர் பார்ட்னர்ஸா வந்து என்ன பண்ண மாறிட்டோம். சரி ஓகே. நம்ம வந்து என்ன பண்ண வேற வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அடுத்த சீன் அப்படியே இன்னொரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா அந்த 2 பேரும் என்ன பண்ணா யாரோ ஒருத்தர என்னமோ கொன்னுட்டு இருப்பாய்ங்க. பரவால்ல இப்போ புதுசா வந்திருந்த பாஸ் அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. நமக்கு நெறைய வேலை குடுக்குறாரு. என்னடா இங்க ஏன் இவங்க எல்லாம் செத்து கிடக்குறாய்ங்க? பார்த்தாக்கா அவங்களே அவங்கள வந்து கொன்னுட்டு இருப்பாய்ங்க. என்னாச்சுன்னா, "ஏன்டா நீங்க உங்கள கொன்னுட்டு இருக்கீங்க? என்னால இத நிறுத்த முடியல. எப்படி இது நடக்குதுன்னு எனக்கே தெரியல." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, எல்லாரும் அவங்களே செத்துருவாய்ங்க. இவிங்க நம்ம கொல்றதுனால எதுக்கு என்ன பிரயோஜனம் வந்து கிடைக்கும்? ஏன் இவிங்கள பார்த்தா உனக்கு இரக்கமா இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கல. இவிங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வந்து இல்ல. இருந்தாலும் இவிங்கள எதுக்காக நம்ம இப்படி பண்ணியிருக்கோம்? இங்க பாரு. எல்லாமே வந்து மாஸ்டருக்காக தான். அவர் இங்க திரும்ப வரும்போது, இந்த இடம் வந்து என்ன பண்ணா கிளீனா இருக்கும். அவர் வரும்போது வந்து என்ன பண்ணா எந்தவித அழுக்கும் வந்து இருக்கக்கூடாது. அதுக்காக தான். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவங்க 2 பேரும் அங்கருந்து கிளம்பி போறாங்க. அவ போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா அவர அவளோட பவர பயன்படுத்தி அந்த இடத்துல வந்து என்ன பண்ணா ஒரு அச்சு மாரி பதிச்சுட்டு போறா. அது நிலாவோட அச்ச வந்து என்ன பண்ணா, அந்த இடத்துல வந்து பதிச்சுட்டு அங்கருந்து என்ன பண்ணா போயிடுறா. இன்னொரு பக்கம் சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. அப்ப வந்து என்ன பண்ணா, ஹீரோ வந்து என்ன பண்ணா, அவர் அங்க இருக்க அந்த மேஜிக் எபிலிட்டிய வந்து என்ன பண்ணா கண்டுபிடிச்சு, அத வந்து என்ன பண்ணா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் வந்து என்ன பண்ணா, அந்த இவான் ஓடி வந்து சொல்றான். நம்ம அந்த இன்னொரு குழந்தை, அந்த 5வது குழந்தைய என்ன பண்ணா கண்டுபிடிச்சாச்சு. உண்மையாவே நீ வந்து ஜீனியஸ் தான். உனக்கு நீ குடுத்த வேலைய என்ன பண்ணா கரெக்ட்டா முடிச்சுட்ட. இந்தா இத வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவனுக்கு வந்து என்ன பண்ணா கேக்க வந்து என்ன பண்ணா ஊட்டிட்டு இருக்காரு. அவனும் வந்து கண்டுபிடிச்சுட்டு,
பரவால்ல. இது வந்து செய்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் நான் வந்து ஈஸியா வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படிங்கும்போது, சூப்பர் வந்து என்ன பண்ணா, அவளும் என்ன பண்ணா, "ஹாஃப் அன் ஹவர்ல வந்து சேர்த்துட்டியா?" அப்படின்னு சொல்லி, ஹாஃப் அன் ஹவர்ல வந்து சேர்த்துட்டேன். நீங்க வந்து என்ன பண்ணா சந்தோஷமா இருந்தேன். நீ சொல்லி நான் வந்து சந்தோஷப்பட்டேன்டா அப்படின்னு வந்து சொன்னேன்ல. சரி ஓகே. இந்த எல்லா குழந்தைங்களையும் வந்து என்ன பண்ணா, ஆர்ஃபனேஜ்ல வந்து என்ன பண்ணா சேர்த்தாச்சு. அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணா, இருந்த அந்த விஷயத்த வந்து என்ன பண்ணா மறந்துட்டு நல்லபடியா வந்து வாழணும். போன வாட்டி வந்து என்ன பண்ணா, அவங்க பட்ட அந்த கஷ்டத்தினால தான் அவங்க எல்லாருமே வந்து 5 டெத்லி சின்ஸா வந்து மாறிருவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணா, ஆர்ஃபனேஜ்ல எல்லாரும் வந்து என்ன பண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆமா, ஆமா. எல்லாரும் வந்து என்ன பண்ணா, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. முதல்ல அவங்க எல்லாருமே என்ன பண்ணா, ஒரு புரோக்கனான ஒரு விஷயமா தான் இருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து என்ன பண்ணா, அவங்க எல்லாரும் ஹேப்பியா வந்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, யுட்டியா தான். அவ வந்து என்ன பண்ணா, இருக்கிறதுனால தான் போதும். வேற யாரையும் வந்து என்ன பண்ணா, நம்ம தனியா அபார்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறதுக்காக. சரி ஓகே பரவால்ல. இது வந்து என்ன பண்ணா, ஒரு நல்ல விஷயம் தான். சரி, இப்ப நம்ம என்ன பண்றது? நீங்க எப்ப அவங்கள போய் பார்க்க போறீங்க? அது அவைங்கள பார்க்கறதுக்கு எனக்கே வந்து அப்புறம் பயமா இருக்கு. நான் வேணா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வேணா அப்புறமேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு, சரி ஓகே. நான் வந்து என்ன பண்ணேன், இப்போதைக்கு என்னோட இந்த எ மேஜிக் ஏதாவது பயன்படுத்திக்கணும். ஆமா இப்போ ப்ளூ மூன் ஒரு இது வந்துட்டு இருக்காமே, அது தப்பு பண்ற எல்லா நோபல்ஸையும் வந்து கொன்னுட்டு இருக்கான். தப்பு பண்ணாத கொன்னது என்ன கொல்லுது? ஒருவேளை நீங்களும் நோபல் தானே, உங்களையும் வந்து அப்படின்னா போட்டு தள்ளலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐய! எனக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. நீங்க என்ன உள்ள விட்டுக்கோ. நம்ம ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையா இருப்போம். அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு இடத்துல சீன் வந்து சேஞ்ச் ஆகுது. சரி ஓகே. எல்லாமே வந்து என்ன பண்ணா பெர்ஃபெக்ட்டா வந்து செஞ்சுட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கையில, இன்னொருத்தி வந்து என்ன பண்ணா ஒரு மஞ்ச முடி வச்சிருந்த என்ன பண்ணா அவளும் வந்து என்ன பண்ணா ஒரு சிம்ஸ்ல வந்து என்ன பண்ணா ஒரு ஆளு. ஆமா நான் எல்லா வேலையும் கரெக்ட்டா வந்து முடிச்சுட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அவனுங்கள்ட்ட சொன்னேன். என் கண்ண கண்டுபிடி நான் வந்து என்ன பண்ணா விட்டுறேன்னு. அப்படியே வந்து அவங்களால ஒண்ணுமே வந்து பண்ண முடியல. நான் இன்னொருத்தவங்களையும் வந்து என்ன பண்ணா கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, இன்னொருத்தன் சில்வர் முடி வச்சிருந்தவன். அவனும் வந்து அப்புறம் ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஓகே. நம்ம எல்லா வேலையும் வந்து என்ன பண்ணோம் கரெக்ட்டா வந்து முடிக்கணும். இது எல்லாமே வந்து என்ன பண்ணா அவருக்காக தான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொருத்தி வந்து என்ன பண்ணா நடுவுல வந்து குறுக்க இன்டரப்ட் பண்ணிட்டு இருப்பா. இந்த மாரி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னாச்சு? என்னோட பிளான்லயே வந்து என்ன பண்ணா பிரச்சனையா? அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாரி கேட்கல. ஆமா. இங்க பாரு என்ன பண்ணா அவைங்கள கொல்லும்போது என்ன பண்ணா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத பார்க்கையில அவ இன்னும் இன்னும் பயங்கரமா ஒரு ரேஜ் மூடுக்கு வந்து போவா. இந்த மாரி ஹீரோவயே வந்து ஹீரோவோட அப்பாவ கொன்னதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வந்து எப்படினா பாய்சன் குடுக்கணும் அப்படிங்கல. எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க பயங்கரமா ஆரவரி பண்ணிட்டு சுத்தி இருக்கவங்களே பயந்துட்டு இருப்பாய்ங்க. ஹீரோவோட அப்பாவே வந்து என்ன பண்ணா செத்து போயிருவாரு. இந்த ஆள் ஓவர் டோஸால வந்து என்ன பண்ணா செத்து போயிட்டான். ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்ங்கிற மாரி சொல்றாய்ங்க. அடுத்து வந்து என்ன பண்ணா என்ன நடக்க போதோ? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, இந்த மாரி ப்ளூ மூன் வந்து திரும்பவும் நம்ம ஏரியா விட்டு போறேன். எப்புட்றா ஒரு ஃபியூனல் வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டேங்கிறாய்ங்கன்னு சொல்லிட்டு இவன் அங்க பேசிட்டு இருக்கையில, ஹீரோ என்ன பண்ணா அவரு பாட்டுக்கு நடந்து போயிருவாரு. அவனும் அத ஒரு மாரி பார்த்துட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து என்ன பண்ணா, "நாம இனிமே இங்க இருக்கக்கூடாது. சீக்கிரம் வா நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிருவோம்." அப்பதான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. வந்து என்னப்பா இந்த கேரேஜ்ல போயிட்டுருக்கும்போது, நம்ம இந்த இடத்த விட்டு என்னப்பா போறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஏன்னா வந்து என்னப்பா இந்த இடத்துல இருந்தா தான் பிரச்சனையே. அந்த 5 டெட்லி சின்ஸ வந்து என்ன சீக்கிரமா வந்து கண்டுபிடிச்சு, அவங்கள எல்லாத்தையும் வந்து என்னப்பா நல்ல வழியில வந்து என்னப்பா மாத்தணும். அப்படி மாத்துனதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு நல்ல ஒரு வில்லேஜுக்கு வந்து போவேன். போயிட்டு அங்க வந்து என்ன பண்ணேன், ரொம்ப ஜாலியா வந்து இருந்துட்டுருப்பேன். நான் எந்த வேலையும் வந்து செய்ய மாட்டேன். அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க எல்லா விஷயமும் கரெக்ட்டா தான் செஞ்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி, "ஏன் என்ன விஷயம்?" அப்படின்னா, "இல்ல நீங்க இப்படி எதுவுமே செய்யாம நீங்க பாட்டுக்கு இப்படி வந்துட்டீங்களே, அதான் யோசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்கிறத பார்த்தாக்கா, மேல இருந்து இவங்களோட அந்த மொத வந்து ஒரு மாரி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருப்பா. "இவன நான் கொல்ல வேணாம்னு தான் வந்து நெனச்சேன்." என்ன பண்றது? எனக்கு ஒரு மாரி உறுத்திக்கிட்டே வந்து இருக்கு. இவனும் வேற இப்ப இங்கேருந்து வேற போறேன்னு சொல்ட்டான். இருந்தாலும் வேற என்ன பண்றது? இவன எப்படியா இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ண கொன்னு ஆகணும்னு தான் நான் வந்து நெனச்சிருக்கேன். நீ வந்து என்ன பண்ண இவன கொன்னுரு. என்ன சொல்றீங்க? இவர இப்ப கொல்றதா? இவயே கொன்னு தான் ஆகணுமா? அப்படின்னு கேட்கல. நீ என்ன என்கிட்ட வந்து என்ன பதில் பேசிட்டு இருக்க? நான் ஒருத்தர பார்த்து கொல்லுன்னு சொன்னாக்கா, நீ வந்து என்ன பண்ண கொன்னு தான் ஆகணும். சும்மா வந்து என்ன பண்ண என்கிட்ட இந்த மாரி கேள்வி கேட்கக்கூடாது. எப்பலேருந்து இந்த பழக்கம் உனக்கு வந்துச்சு? அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கையில பார்த்தாக்கா, ஸ்வாட் எடுத்து என்ன பண்ணா இவன் நெஞ்சில வந்து குத்திருவான். என்னாச்சு? ஏன் வந்து என்ன பண்ண இப்படி நீ வந்து என்ன பண்ண எனக்கு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கல. நான் வந்து முதல்லேருந்தே ப்ளூ மூன சேர்ந்த ஒரு ஆள் தான்.
நீங்க வந்து என்ன அப்பன்னா என்னோட மாஸ்டர் வந்து இப்படி பண்ணது என்ன அப்படின்னா எனக்கு புடிக்கல. கண்டிப்பா வந்து என்ன பண்ண, இப்ப நீ சாக தான் போற. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அவன் வந்துட்டு கதற ஆரம்பிச்சுருவான். என்ன வந்து இப்படி வந்து கொன்னுட்டு நீ வந்து தப்பிச்சு போயிடலான்னு வந்து நினைக்கிறியா? இப்படி நீ என்ன கொன்னதுனால வந்து என்ன பண்ண என்னோட அந்த மத்த காம்ரேட்ஸ் எல்லாரும் என்ன பண்ண உன்ன வந்து சும்மா விட மாட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ண உன்ன சேர்ந்து கொன்னுடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் வந்து பார்த்துக்கிறேன் வந்து என்ன பண்ண அடுத்து என்ன நடக்குதுங்கிறத. சுத்தி வந்து என்ன பண்ண உன் கூட சேர்ந்து மத்த ஆளுங்களும் அப்புறம் உன் கூட சேர்ந்து வந்து போக போறாங்க. அதனால நீ வந்து அப்புறம் தனியா இருக்க மாட்ட. உன் ஆளுங்க என்ன பண்ண உன்ன தேடி வருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ண தப்பிச்சு ஓடிருவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணா, அந்த இது எதுவுமே தெரியாம, அவர் பாட்டுக்கு அந்த வில்லேஜ்ல வந்து ஜாலியா தூங்கி எந்திரிக்கிறது. நினைச்சது வந்து என்ன பண்ணா, சாப்பிட்டுட்டு வந்து என்ன பண்ணா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. "இதுதான்டா வாழ்க்கை. இதுதான் சொர்க்கம்" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கையில, ஹீரோவோட தலையில வந்து என்ன பண்ணா குண்டா போடுற மாரி, ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த லெட்டர வாங்கி படிச்சு பார்த்தோனே அப்படியே ஹீரோ வந்து ஷாக் ஆயிருவாரு. போச்சு. ஏன் வந்து நம்மள இது இப்ப வந்து நம்ம நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கையில வந்து பார்த்தாக்கா, அதான் இவங்க அண்ணன் வந்து நம்மள செத்து போன அந்த சீனுக்கு வந்து திரும்ப வந்துடுறாங்க. இவைங்கலாம் வேற எதுக்காக என்ன இப்படி பார்த்து பயந்துகிட்டே இருக்காய்ங்க? நீங்க வந்து ஷேடோ லீடரு. நீங்க தான் வந்து அப்படியே இவங்க 2 பேரையும் கொன்னுட்டீங்க. ஒரு ஸ்குவாட் மாஸ்டரே அசாசின் பண்ண ஆளுங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, இது எப்புட்றா நடந்துச்சு? அவன் வந்து சாகறதுக்கு இன்னும் நெறைய வருஷம் இருக்குடா! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஐயோ! ச்சே! இது ஏன் தான் வந்து என்ன போல நமக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கும். சரி மாஸ்டர் ஆனா நீங்க வந்து என்ன பண்ண இது இப்படி கொன்னது எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ண உங்களுக்கு தான் வந்து என்ன பண்ண ரொம்ப சாதகமா இருக்கு. அதனால எல்லாரும் வந்து என்ன பண்ண உங்கள வந்து என்ன பண்ண ஒரு ஷேடோ லீடர்ன்னு நெனைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சரி அப்ப இது ஒருவேள அந்த ப்ளூ மூன் அவைங்க தான் செஞ்சிருப்பாய்ங்களா அப்படின்னு சொல்லி கேட்கல. ப்ளூ மூன்லாம் செஞ்சாங்கன்னா கீழ வந்து என்ன பண்ண நிலாவோட ரவுண்ட ஓடிட்டு போயிருவாய்ங்க. இங்க வந்து என்ன பண்ணா அந்த மாரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அதனால வந்து என்ன பண்ணா அவங்க எதுவும் கிடையாதுன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கையில, இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் என்ன பண்ணா ஒண்ணா சேர்ந்துட்டு இருப்பாய்ங்க. சின் ஆஃப் க்ரீடா இருந்தவர் வந்துட்டு, "என் சைடு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, சின் ஆஃப் ப்ரைடா இருக்க வந்துட்டு, "என் சைடும் எந்த பிரச்சனையும் இல்ல." நான் வந்து என்ன பண்ணேன், அவைங்க எல்லாத்தையும் நம்ம ஈஸியா வந்து கொன்னுட்டேன். இவைங்க 2 பேரையும் என்ன பண்ணேன், பச்சை முடி, மஞ்ச முடின்னு என்ன பண்ணேன், நம்ம கூப்பிட்டுக்குவோம். இவன்னா இன்னொரு பக்கம் சின் ஆஃப் ப்ரீடா இருக்கிறவன் வந்துட்டு, இந்த மாரி நானே வந்து என்ன பண்ணேன், தனியாலாம் அங்க இருந்த 465 பேர வந்து என்ன பண்ணேன், கொன்னுட்டேன். அப்படின்னு சொல்லும்போது, சின் ஆஃப் மெசபட்டியா இருக்கிறவன், இவன வந்து சில்வர் மணின்னு கூப்பிட்டுக்குவான். அவன் வந்துட்டு, "நானும் வந்து என்ன பண்ணேன், என் பக்கம் இருக்க எல்லாத்தையும் வந்து கொன்னுட்டேன்." அப்படிங்கும்போது, பரவால்ல. நம்ம இந்த ஐலேண்ட்ல இருக்க அந்த ட்ரிக் ஆர்கனைசேஷன கிட்டத்தட்ட ஒரு 5 நாள்ல ஈஸியா வந்து முடிச்சுட்டோம். அப்படிங்கும்போது அந்த சில்வர் மணி வந்துட்டு, ஆனா இது வந்து நம்மளால முழுசா முடியல. ஏன் என்னாச்சு? அப்படிங்கும்போது, இது வந்து என்ன பண்ணா மத்த ஃபேமிலி கூடயே வந்து என்ன பண்ணா இவங்களுக்கு டைஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணா ரொம்ப தனியா இல்ல. அப்படிங்கும்போது பரவால்ல. இவங்க தனியா இல்ல. நான் மத்தவங்களுக்கு என்ன நடந்துச்சோ, அதேதான் இவங்களுக்கும் நடக்குது. உங்களுக்கு புரியுது அப்படிங்கும்போது, கண்டிப்பா எனக்கு புரியுது. நாம வந்து என்ன பண்ணலாம் அடுத்த வேலைய ஆரம்பிக்கலாம். சரி ஓகே. அந்த கில்ட் மேட்டர்ஸ் அந்த ஆவலான் கில்ட் அது வந்து நம்மனா ஃப்ரீயா தானே இருக்கு. அங்க எந்த பிரச்சனையும் இல்லல்ல அப்படிங்கும்போது, இல்ல இல்ல. கில்ட் மேட்டர்ஸ் வேற, இங்க வேற. அங்க எந்தவித ப்ராப்ளமும் இல்ல. ஆ சரி ஓகே. ஆனா எப்படி நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம வந்து என்ன அப்பனா அந்த ஃபேமிலி தான் நம்மள கொலை பண்ண பார்த்தாங்க. நாம அதனால தான் அவள கொலை பண்ணோம். அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல. அவரு சொல்லாமலே நாம அப்ப இத செஞ்சிருக்கோம். ஆனா அதெல்லாம் வந்து என்ன அப்பனா எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து அப்பனா ஒரு ஸ்குவாட் வந்து அதுவாவே மூவ் ஆகாது. அதோட மாஸ்டர் சொல்றத கேட்டு தான் நகரும். அப்படின்னு சொன்ன இவ எதுக்கு இவ்வளோ சீன போட்டுட்டு இருக்கா? நம்ம பண்ற விஷயங்கள் எதுவுமே அவருக்கு தெரியக்கூடாது. அத ஞாபகம் வச்சுக்கணும். சரி ஓகே. எல்லாமே ப்ளூ மூனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து எங்க அப்பா அங்கருந்து வெளிய போயிர்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, இவிங்க என்ன அப்படின்னா, "ஏன்டா இப்படி என்ன பண்ணி வேலை குடுத்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோ அழுது புலம்பிட்டு இருப்பாரு. ஒரு நோபல்னா எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கிறது தானடா அர்த்தம். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் அவிங்க திரும்பவும் ஞாபகம் எடுத்துட்டு வராங்க. எதுக்குடா இவிங்க திரும்பவும் இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எடுத்துட்டு வராய்ங்க. எங்க அப்பா இருக்கும்போது இவிங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு ஆனா ஹீரோ வந்து அப்படின்னா நார்மலா அவங்கள்ட்ட பேசியிருப்பாரு. ஆனா அவிங்க கண்ணுக்கு ஏதோ ஹீரோ என்னமோ பயங்கரமா இருக்க மாரி இருக்கும். ச்சே! ஏன்டா இப்படி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பனா ஒரு இது வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கையில, சரி இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எனக்கு கொஞ்சோண்டு ஏதோ மேஜிக் எபிலிட்டி இருக்கா? அத நான் வந்து நான் அப்புறம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பரவால்ல. நீங்களே வந்து நான் அப்புறம் கத்துக்கிட்டு செகண்ட் இயர் வரைக்கும் வந்து போயிட்டீங்க. இதே மத்த இதா இருந்தா இது செய்றதுக்கு 4 வருஷம் ஆயிருக்கும். அ என்னத்த ஏதோ இவ்வளோ சின்ன வந்து என்ன அப்புறம் இது இருக்கு. இதுக்கு போய் வந்து என்ன அப்புறம் 4 வருஷம் வந்து அப்புறம் உட்காந்துட்டு இருக்கணுமா? ச்சே! எனக்கு இந்த மேஜிக் இருக்குன்னு சொன்னோனே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப சூப்பரா சந்தோஷமே வந்து பட்டேன். ஆனா என்ன செய்றது, எனக்கு இருக்கிறது வந்து என்னப்பா ரொம்ப சின்னவாத ஒரு இது. கிட்டத்தட்ட இது வந்து என்ன பண்ணா மத்தவங்களுக்கு இருக்க ஒரு தனித்திறமை மாரி தான். ஆனா எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த தனித்திறமை கூட வந்து இல்ல. ரொம்ப சின்னதா வந்து என்ன பண்ண இருக்கு. ஷோ! ஏன் தான் இப்படி நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு மாஸ்டர் ஒரு பால் ஈவென்ட்க்கான ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஒரு நோபல் மீட்டிங் தான் அது. நம்ம போலாமா? அப்படின்னு வைங்களேன். ஆமா நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா வந்து என்னப்பா இந்த மாரி இடத்துக்கு போனா தான் நல்ல நல்ல பேரோட கான்ட்ராக்ட் வந்து கிடைக்கும். அப்பதான் வந்து என்ன அப்பனா ஒரு நல்ல நோபலா எந்த வேலையும் செய்யாம வந்து இருக்க முடியும். நம்ம போவோம். வந்து என்ன அப்புறம் அப்பதான் வந்து நம்ம நல்லாருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து போனாக்கா, எல்லாம் ஹீரோவ பத்தி தெரிச்சு விடுறாய்ங்க. எதுக்காகடா? அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒருத்தன பார்த்து கை காமிச்சா, அவைங்களும் என்ன பண்ணாங்க அங்கருந்து ஓடுறாய்ங்க. ஏன் இவைங்க இப்படி என்கிட்ட நடந்துக்கிறாய்ங்க?
அது ஏன் தான் எனக்கும் தெரியல. பரவால்ல கவலைப்படாதீங்க. பரவால்ல இத பத்தி எதுவும் வந்து அப்பா வருத்தப்பட வேண்டிய விஷயமே வந்து கிடையாது. எனக்கு தெரியும். நான் வந்து என்ன பண்ணேன் ஒரு சாதாரண நோபல்ன்னு. ஆனா அதுக்காக வந்து என்ன பண்ணேன் நான் ஒண்ணும் சும்மா இல்ல. எனக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயின் எடுத்துட்டு, இந்த ஒயின் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்திட்ட கேட்டாக்க, அவ கண்ணுக்கு நம்ம ஹீரோ வந்து என்ன அப்படின்னா ஒரு மாரி கொடூரமா என்ன பண்ணா, இந்த ஒயின் நல்லா இருக்குல்ல, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ற மாரி இருக்கு. அவ வந்துட்டு, சரி ஓகே நான் வந்து நம்ம எங்க அப்பாட்ட சொல்றேன். அவர் வந்து உங்களுக்கு வாங்கி தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடி போய், "எம்மா நில்லும்மா, அவன் சும்மா பேசறக்கு தாம்மா வந்தேன்" அப்படிங்கையில பக்கத்துல இருக்கவங்கலாம், "என்ன இந்த ஆள் இப்படி இருக்கா?" அப்படின்னு சொன்ன மாரி, "என்னாச்சு? ஏன் வந்து என்ன பண்ண எல்லாரும் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறாங்க? எனக்கு ரொம்ப வந்து என்ன வெறுப்பா இருக்கு." நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு சாதாரண நோமல் தான். எல்லாரும் ஏன் இப்படி எல்லாரும் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னு. ஹீரோ என்ன பண்ணா பயங்கரமா இருக்கான்னு நெனச்சா, அவைங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்படி நெனச்சிட்டு இருப்பாரு. ஹீரோ இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்தாக்கா, இன்னொருத்தி என்ன பண்ணா ஒருத்தி சிவப்பு முடி வச்சவ என்ன பண்ணா ஹீரோவ வந்து எவனோ பார்த்துக்கிட்டு இருப்பா. ஹீரோ ஒரு ஓரமா இருந்து யோசிச்சு பார்ப்பாரு. ச்சே! ஏன்டா இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். இப்படி நம்ம ஹீரோ வருத்தப்பட்டுட்டு இருக்கையில, திடீர்னு ஹீரோ பேர சொல்லி கூப்பிடுற மாரி இருக்கு. யாரு யார என்ன கூப்பிடுறது? எங்க எவனையும் வந்து காணோம். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, "கொஞ்சம் கீழ பாருங்க" அப்படின்னு சொல்லயில ஹீரோ வந்து என்ன குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தாக்கா ஒரு குட்டி பொண்ணு இருந்துட்டு இருப்பா. இந்த மாரி நான் வந்து என்னன்னா உங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். என்கிட்ட ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்மா? அப்படின்னு சொல்லி கேட்கல. நான் டியூக் அல்டியாவோட 3வது பொண்ணு. அவரு யூரியா. இப்படிப்பட்ட ஒரு பேர நான் கேள்விப்பட்டதில்லை. ஒருவேளை இந்த கேம்ல அப்ப சீக்கிரமாவே செத்துருவாளோ? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். என்ன வந்து என்ன அப்படின்னா அசாசினேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லல. என்னம்மா சொல்ற? ஆமா உங்கள்ட்ட அத நான் அப்ப நான் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். என்னோட ஃபேமிலி வந்து என்ன அப்படின்னா என்ன அசாசினேட் பண்ண வந்திருக்காங்க. முதல்ல நான் எங்க அப்பாவோட கூட இருந்ததுனால ஏதோ இருந்தேன். ஆனா இப்ப அவரோட பவர் என்னமோ குறைஞ்சுட்டே வருது. உங்கள நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க என்ன காப்பாத்துங்க. நீங்க என்ன காப்பாத்துனீங்கன்னா போதும். என்னோட இந்த மேன்ஷன்ல இருக்க பாதி ஃபார்ச்சூன நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கல. நான் என்ன சொல்றது? என்னோட உயிரே இங்க ஊசலாடிட்டு இருக்கு. இதுல இவளோட உயிர நான் எப்படி காப்பாத்த முடியும்? ச்சே! ஆனா நான் ஏதாவது இவன்ட்ட வந்து சொன்னா போதும். இவ அத வந்து தப்பா எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஹோப்ப இவளுக்குள்ளே நெனச்சுக்க கூடாது. அது ரொம்ப வருத்தமா இருக்கும். "இங்க பாரும்மா நான் கிளம்புறேன். நீ வந்து என்ன வேற யாரோ நெனச்சு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. சரி ஓகே நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பி போகல. ஆனா அவன் மூஞ்சிய வந்து பார்த்தாரு. "இவ ஏன் இவ்ளோ சோகமா இருக்கா?" இவள பார்க்கவே பாவமா இருக்கு. "ஏம்மா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. உனக்கு கூடிய சீக்கிரம் என்ன அப்படின்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். அத மட்டும் என்ன அப்படின்னா நீ மனசுல நெனச்சுக்கோ." அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கருந்து போறாரு. ஏதோ ஒண்ணு அப்படி சொல்லி அந்த பொண்ண மனச தேத்த வேண்டியது தான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து போகையில இந்த மாரி அந்த ஒரு பொண்ணு அப்புறம் நம்ம மாஸ்டர அப்ரோச் பண்ணிருக்கா. எந்த பிரச்சனை இல்ல. இல்ல, இல்ல. இவளுக்கு வேற எந்த ட்ரக் ஆர்கனைசேஷனோடயும் கனெக்ஷன் இல்ல. அதனால நம்ம எதுக்கு வந்து நம்ம வொரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க 2 பேரும் ஹீரோவ சுத்தி நின்னு நம்ம கண்காணிச்சுட்டு வந்து நம்மள இது பண்ணுவாய்ங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கையில, இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, ஹீரோவ பார்த்து ஹீரோவோட பேர சொல்லி பார்த்தாக்கா, இவ வந்து நம்மள கூப்பிடுறா. ஒரு வேள ஃபைனலி என்ன யாரோ வந்து இந்த மாரி ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில பார்த்தாக்கா, அந்த சிவப்பு முடி வச்சவ தான் வருவா. லேடி ஜெனோனியா அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படின்னா அவ பேர சொல்லி ஹீரோ என்னப்பா அவருக்கு வணக்கம் போடுவோம். உங்களுக்கு என் பேர் தெரியுதா? ஆமா, எனக்கு உங்க பேர் ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க ரொம்ப ஃபேமஸான ஆளு. இருக்கிறதுலயே இந்த ஹாவ்லாந்து கிண்டத்துல வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு ஆளுங்க இருப்பாங்க. நாங்களும் வந்து நல்லா பெரிய ஆளுங்க தான். ஆனா இருந்தாலும் இவங்க ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. இந்த செலோனியா ஃபேமிலி ரொம்ப கொடூரமான ஆளுங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான ஒண்ணு ஒரு சிண்டிகேட் மாரி இருப்பாய்ங்க. உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? நீங்க இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. ஆனா உங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் பேசணுமே. நான் கிளம்புறேன். இந்த இடத்துல நம்ம நெறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரூமர்ஸ்ல சொல்ல மாரி தான் நீங்க வந்து இருக்கிறீங்க. நம்ம வந்து என்னன்னா சீக்கிரமா வந்து மீட் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுருவா. இவன் ஏன் இப்படி பேசிட்டு போறா? என்னவா இருக்கும்? ஏதாவது கோட் வேர்ட் சொல்லிட்டு போறாரா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, நல்ல வேளை இவ போயிட்டா. அப்படின்னு சொல்லி இங்க பார்த்துட்டு இருக்கல, அங்க பாரு. ஹீரோ பின்னாடி என்ன பண்ணா ஒருத்தன் நின்னு ஹீரோ வந்து நல்லா குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். சீக்கிரம் வந்து நம்ம வந்து அவன் பின்னாடி போய் ஆகணும். அவன் என்ன பண்றான்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க 2 பேரும் ஓடி போக ஆரம்பிச்சுருவாய்ங்க. இன்னொரு பக்கம் ஒரு இடத்துக்கு வந்துட்டு, இந்த இடம் தானா? இந்த கிணறுக்குள்ள தான் என்ன அப்படின்னா நீங்க சொன்ன அந்த விஷயங்கள் இருக்கா? இங்க தான் நம்ம இங்க இந்த இடத்த தேடி தான் வந்து என்ன பண்ணா வந்திருக்கோம். இந்த வாலிபனுக்கு வந்ததெல்லாம் நம்மள ஏதோ சும்மா ஏதோ இது. இந்த இடத்துக்காக நான் வரணுங்கிறது தான் என்னோட முக்கியமான ஒரு குறிக்கோளே. அடுத்து சொல்லிட்டு இங்க வந்து போனாக்கா, இந்த இடம் வந்து அப்படின்னா ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இருக்க லாங்குவேஜே பரவால்ல. என்னால படிக்க முடியுது. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்னப்பா அங்க இருக்க இது எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி உள்ள வந்து போக ஆரம்பிக்கிறாரு. எப்படி நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னன்னா ஒரு மான்ஸ்டர் மாரி இருக்கு. அது டக்குனு உள்ள வரையும் பார்த்தாக்கா, அங்க இருக்கிற கோலம் சொல்ல என்னன்னா அந்த மான்ஸ்டர் என்னன்னா அப்படியே வந்து நசுக்கி போட்டுருது. இது என்ன நடந்துட்டு இருக்கு? இது கேம்ல இருந்த மாரி அந்த நேரம்லாம் இல்ல. கேம்ல இத விட குரூவலா இருக்கும். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த அந்த யுவான் வந்து எப்படி உங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியுது? இது எல்லாத்தையும் எப்படி நீங்க இது பண்ணிட்டீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கையில அது நான் இங்க ஒருக்கா வந்திருக்கேன். அதுதான். என்ன சொல்றீங்க? எப்படி அப்படின்னு சொல்லி, சும்மா சொன்னேன்ப்பா. சரி ஓகே. இத வந்து நான் அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்ப நம்ம வந்து போலாமா உள்ள? அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கையில பார்த்தாக்கா, இந்த இடம் ஃபுல்லா என்னன்னா ஒரே தங்கமா இருக்கு. பரவால்ல. நம்ம நெனச்சது மாரியே இந்த மாரி இருக்கு. நான் என்ன விஷயத்த தேடி வந்தேனோ, அதுவும் இங்க தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஒரு ஒரு கருப்பு கலர் மோதிரத்த வந்து பார்த்து நம்ம ஹீரோ அத போய் எடுக்கிறதுக்கு வந்து போவாரு. இங்க இவ்ளோ விஷயங்கள் இருந்தாலும் இத மட்டும் தான் எடுக்கணுமா? ஆமா.
இங்க இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஒண்ணு மட்டும் எடுத்தாலே போதும். இல்லன்னா அது தேவையில்லாத பிரச்சனைய ஏற்படுத்தும். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த கோலம் திரும்ப என்ன பண்ணா அட்டாக் பண்ற மாரி வந்துரும். எப்படி இதுங்க வரும்போது நார்மலா தான் இருந்துச்சு. எப்படி திரும்ப வருது? மாஸ்டர் நீங்க எங்கேருந்து வேணா தப்பிச்சு வேணா போயிடுங்க. நான் வந்து என்ன பண்ணேன், இங்க ஒரு கார்டா இருந்து உங்கள நான் வந்து பார்த்துக்கிறேன். என் உயிர குடுத்தே நான் வந்து உங்கள காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிருக்கும்போது, ஹீரோ வந்து மேஜிக் உங்களோட இந்த செகண்ட் கியர் மேஜிக் வந்து என்ன பண்ணா, இங்க இருக்கிற எதையும் என்ன பண்ணா ஒண்ணும் பண்ணாது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஹீரோ அவரோட மேஜிக்க வந்து யூஸ் பண்ணி பார்த்தாக்கா, திடீர்னு ஹீரோ வந்து என்ன பண்ணா, ஏதோ ஒரு சப்ஸ்பேஸ்க்குள்ள வந்து போன மாரி இருக்கும். எப்படி இது என்ன இடம்? அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு கீழ பார்த்தாக்கா, அவருக்கு முன்னாடி பார்த்தாக்கா ஒரு மேஜிக் என்டிட்டி மாரி இருக்கும். இது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. கேம்ல பார்க்கும்போது வந்து என்ன பண்ணேன், இது ரொம்ப சாதாரணமா தான் இருந்துச்சு. "சீக்கிரம் நீ வந்து என்ன பண்ண, இங்க எதுக்காக வந்த? உன்னோட வில்ல வந்து திருடி, என்னோட லாஸ்ட் ஃபேக்ரோமேட் நீ தான் வந்து என்ன பண்ண, என்னோட வில்ல ஏத்துக்க போறியா?" அப்படின்னு ஹீரோ வந்துட்டு, நான் வந்து என்ன பண்ணேன், இந்த சைன யூஸ் பண்ணயில என்னோட இந்த வேர்ல்டோட லாஸ பெல் பண்ணி எனக்கான பவர வந்து குடு. அது மட்டும் கிடையாது. அடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன். நான் வந்து என்ன பண்ணேன், மேஜிக் யூஸ் பண்ணயில இந்த ஒரு சைன தான் யூஸ் பண்ணேன். இப்படி நான் வந்து யூஸ் பண்ணும்போது, இந்த வேர்ல்டோட இந்த லாஸ எனக்கு இன்னுமே வந்து நம்ம ரெட்யூஸ் பண்ண உதவி பண்ணு. அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறத பார்த்தோனே, அதுவே ஒரு நிமிஷம் சென்ட் ஆயிரும். என்னாச்சு? நான் கேம்ல இருக்க மாரி தானே கரெக்ட்டா வந்து இது பண்ணேன். ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இது இருந்தது பரவால்ல. நான் வந்து என்ன பண்ணேன், ஃபாலன் காடோட இந்த எல்லா விஷயங்களும் ஞாபகம் வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீ கேட்ட விஷயங்கள் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கையிலயே என்னப்பா திரும்ப வந்துரும். இந்த பக்கம் இவன் வந்துட்டு மாஸ்டர் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, இவன் வந்து கத்திக்கிட்டே வந்து என்ன பண்ணா இது பண்ணையில, அந்த கோலம்ஸ் வந்து என்ன பண்ணா திரும்பவும் என்ன பண்ணா அட்டாக் பண்ண வந்துச்சு. மாஸ்டர் நீங்க என்ன தப்பிச்சு போங்க. நான் வந்து சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, திடீர்னு பார்த்தாக்கா ஹீரோவோட அந்த கையில வந்து என்ன பண்ணா மேஜிக்க வந்து என்ன பண்ணா கொண்டு வராரு. பார்த்தாக்கா முதல்ல இருந்த மாரி சின்னதா தான் இருக்கு. இருந்தாலும் ஹீரோ வந்து என்ன பண்ணா, அந்த என்டிட்டிலருந்து கிடைச்ச அந்த இத என்ன பண்ணா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுறாரு. என்ஹான்ஸ் பண்றாரு. அப்புறமேட்டு வந்து அப்படின்னா, அத வந்து அப்படியே வந்து என்ன ரிஃபைன் பண்ணி என்ன பண்ணா, அத அப்படியே ஒரு பால் மாரி என்ன பண்ணா மாத்திர்றாரு. ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணா, அது எல்லாத்தையும் அப்படியே தண்டர் பவர அப்படியே ஃப்ரீயா இது பண்ணி, இப்போ வந்து என்ன பண்ணா, ரிஃப்ராக்ஷன், ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து என்ன பண்ணா, அந்த தண்டர் பவர நல்லா ஃபுல்லா அந்த பக்கம் ஃபுல்லா வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாத்தாக்கா, அவர் கையிலேருந்து போன அந்த இது வந்து என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு பபுள் மாரி அப்படியே சுண்டி விடுறாரு. சுண்டி விட்டோனே, அது அப்படியே போய் தெறிச்சு அங்க இருக்க எல்லா கோலம்ஸும் என்னன்னா, அப்படியே வெடிச்சு சிதறுது. இது வாய்ப்பே இல்ல. எப்படி இப்படி நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருந்த இவான் வந்து வாய பொளந்து பார்த்துட்டு இருப்பான். எல்லா கோலம்ஸும் வந்து என்ன அப்படியே அங்கருந்து அப்படியே காத்தோட காத்தா அப்படியே கரைய வந்து ஆரம்பிச்சுரும். ஆ எல்லாமே வந்து என்ன பண்ணா, இவ்வளோ ஈஸியா வந்து முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா, அடுத்தடுத்து கோலம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஹீரோ வந்து என்ன பண்ணா, எல்லா கோலம்ஸையும் வந்து என்ன பண்ணா, அடுத்தடுத்து கொல்ல வந்து ஆரம்பிச்சுருவாரு. எல்லா கோலம்ஸும் வந்து என்ன பண்ணா, அப்படியே காத்தோட காத்தா கரைய வந்து ஆரம்பிச்சுரும். சூப்பரா இருக்குல்ல? இந்த விஷயம் நான் கேம்ல பார்த்தத விட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கேம்ல பார்த்த மாதிரியும் வந்து என்ன இல்லவும் இல்ல. கேம்ல பார்த்தத விட ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஒரு பவரோட வந்து இருக்கு. இது எப்படி நீங்க வந்து செஞ்சீங்க? இது எல்லாமே என்ன பண்ணா செகண்ட் இயர் மேஜிக்கா? இது நம்புற மாரி இல்லையே! ஆமாம். இது எல்லாமே வந்து என்ன பண்ணா செகண்ட் இயர் மேஜிக் தான். ரொம்ப சூப்பரா இருக்குல்ல! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன யோசிச்சு பார்க்குறாரு. ஆனா இந்த இது நடந்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கேம்ல இதுவரை அப்படின்னா சாதாரண ஒரு சின்ன செகண்ட்ல இருக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா இங்க வந்து என்ன பண்ணா ஒரு பெரிய ஒரு ஷோவே வந்து என்ன பண்ணா நடந்து முடிஞ்சிருச்சு. சரி ஓகே. சீக்கிரமா வந்து என்ன பண்ணா நம்ம இங்கேருந்து போயே ஆகணும். ஆனா அந்த காட் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆ பார்ப்போம். என்னதான் நடக்குதுங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு 2 பேரும் வெளியில வந்து உட்காராங்க. உடனே இவன் வந்துட்டு, "சரி இத யார் முதல்ல உருவாக்கியிருப்பா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மேஜர் புஸ்தகத்துக்கு வேற ஒரு பேர் இருக்கு. இத இத வந்து நம்ம பலாடின்கிறவங்க தான் உருவாக்கியிருக்காரு." அப்படின்னு சொல்லயில, "பலாடினா? இவன் யாருன்னு தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டுருக்கையில, ஹீரோ என்ன பண்ணா அவன வந்து கூட்டிட்டு போயிட்டுருப்பாரு. உண்மையாவே என்ன அப்படின்னா, இந்த மேஜர் புஸ்தகத்த வந்து என்ன அப்படின்னா, வேற பேர் சொல்லி தான் வந்து கூப்பிடுவாய்ங்க. ஆனா இந்த கம்யூனிட்டிலயும் சரி, கேம் கைட்லயும் சரி, இத வந்து என்ன அப்படின்னா பலாடின்கிறவன் தான் உருவாக்குனதா போட்டிருந்தாய்ங்க. சரி ஓகே ஏதோ ஒண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுருவாய்ங்க. இவங்க 2 பேரும் போறத வந்து என்ன பண்ணா, இன்னொரு மரத்துலருந்து பார்த்தாக்கா, அந்த பச்சை முடி வச்சிருந்தவன் பார்த்துக்கிட்டே வந்து என்ன பண்ணா இருப்பான். ஓகே. இது உண்மையா நம்மள ரொம்ப சூப்பரா தான் வந்து இருக்கு. இந்த டஞ்சன்ல இருக்கிற இந்த வார்த்தைகள வந்து என்ன பண்ணா என்னால படிக்க முடியும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து போனோனே பார்த்தாக்கா, அவரால நான் சொன்ன மாரி தான் இந்த வார்த்தைகள வந்து என்ன பண்ண என்னால படிக்க முடியுது. இது வந்து என்னன்னா உண்மையாவே ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு குடுத்த இந்த லைப்ரரியில கூட இத பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஆனா அவரு இது பலாடின்னாரு. ஒரு வேள என்ன அப்டின்னா, அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த எம்பரர் அவரும் இதா தான் இருக்கும் போல. இவருக்கு எப்படி அவர பத்தி எதனா தெரிஞ்சிருக்கும்? அது மட்டும் வந்து கிடையாது. அந்த யுட்டியா மாரி வந்து என்னான்னா, அவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு கிரீச்சரே வந்து என்ன அப்டின்னா, இவர ஃபாலோ பண்ணாருன்னா, இவரு எவ்வளோ பெரிய ஆளா இருப்பாரு? ஒரு வேள இவரு என்ன அப்டின்னா, அந்த பலாடினோட ஒரு ஃப்ரெண்டா இருப்பாரோ? அதனால தான் இவரோட யூஸ் பண்ண அந்த பவர். அந்த பவர வந்து என்ன அப்டின்னா, யூஸ் பண்ண அந்த விதமே வந்து என்ன அப்டின்னா, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஆள வந்து என்ன அப்டின்னா, நான் வந்து இது பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறத என்னால நம்பவே முடியல. விட்டியா சொன்னது வந்து அப்ப ரொம்ப கரெக்ட்டு. நாம வந்து என்ன அப்டின்னா, கண்ண மூடிட்டு வந்து நம்மலாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, இன்னொருத்தன் வந்து வந்துருவான். சரி, நீ போன வேலைன்னு நெனச்சேன். அது வந்து என்ன அப்டின்னா, அந்த அளவுக்கு நல்லபடியா முடியல. நான் வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவனே வந்து என்ன அப்டின்னா, திருகி செத்து போயிட்டான். ஓகே.
அ வேற வேற வந்து இல்லன்னா நம்ம வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுருவோம். இது எல்லாத்தையும் வந்து என்னோம்னா சீக்கிரமா போய் உட்டியா கிட்ட ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா 2 பேரும் போக ஆரம்பிச்சுருவாங்க. இவனையும் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அந்த சிவப்பு முடி அவ வீட்லருந்து யோசிச்சு பார்ப்பா. உண்மையாவே ஹீரோ வந்து அப்படியே ரூம் ஹவுஸ்ல இருந்த மாரி தான் இருக்கான். அவனோட அந்த கோல்டான அந்த கண்கள் அது பார்த்தோனே என்ன அப்படின்னா ரொம்ப பயமுறுத்துற மாரி வந்து இருந்துச்சு. அது உண்மையாவே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் என்ன செய்றது? நம்மளும் வந்து என்ன பண்ணோம், நம்ம வேலைய வந்து பார்த்தே ஆகணும். ஆனா அவன் எப்படி வந்து என்ன பண்ணான், என்ன வந்து இது பண்ணான்? என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? ஒரு வேள நான் தான் வந்து என்ன பண்ணேன், எங்க அப்பாவ என்ன பண்ணேன் பிளாக் மேஜிக் மூலியமா வந்து அப்பனா கட்டுப்படுத்துறேங்கிறத அவன் ஒரு வேள கண்டுபிடிச்சிருப்பானோ? ஆனா அது எப்படி இருக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. யாராலயும் வந்து என்ன பண்ண இத வந்து என்ன பண்ண கண்டுபிடிக்கவே வந்து முடியாது. யாருக்கும் இந்த விஷயம் தெரியவும் தெரியாது. ஆனா அவன் கரெக்ட்டா வந்து என்ன பண்ணான், அவனுக்கு பின்னாடி இருந்த அந்த ஆள வந்து என்னன்னா கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். என்னோட பாடிகார்ட் பின்னாடி இருந்து அவன தான் பார்க்குறாங்க தான், அத திரும்பி பார்க்காமயே சொல்லிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, "இது மாரி மிஸ் உங்களுக்கு ஒரு விஷயம். நீங்களே வந்து இத பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்க்கையில பார்த்தாக்கா, அவன் செத்து கிடக்குறான். இது எப்படி இங்க நடந்துட்டுருக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு வந்து என்னன்னா தெரிஞ்சிருக்கு. நான் இங்க இருக்கேங்கிறது. அதனால வந்து அப்படியே என்ன பயமுறுத்துறதுக்காகவே வந்து அப்படின்னா இந்த மாரி செஞ்சிருக்கான். அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன அப்படின்னா, அவரு அவர் பாட்டுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம அவரோட கேரேஜ்ல வந்து போயிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அவன் வந்து யோசிச்சு பார்க்குறான். ச்சே! அவரோட அந்த கண்ணு வந்து பார்க்கறதுக்கு எங்க அப்பாவோட கண்ணு மாரியே வந்து இருந்துச்சு. இந்த மாரி என்ன அப்பனா பயங்கரமான ஆளுங்க எல்லாருமே இப்படிதான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன செய்றது? எனக்கு தான் அந்த மாரி எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது. என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்பனா ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டே வந்து போயிட்டே இருக்காங்க. நாளாக நாளாக என்ன அப்பனா எனக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கே வந்து ரொம்ப பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அவ இடத்துக்கு போயிட்டே இருக்கையில பார்த்தாக்க, மேட்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்பனா திடீர்னு இவ பேர சொல்லி கத்திட்டு ஓடிட்டு வராங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கல. இந்த மாரி உங்களோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாம் அப்பனா அவங்களையும் வந்து அப்பனா கொன்னுக்கிட்டாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அவங்க வேற யாராவது ஒருத்தர் ஒண்ணு அப்பனா கொன்னுக்குவாங்களே! சரி அவங்களையும் எப்படி கொன்னுக்குவாங்க? இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. சரி அந்த தமாலியனும், மேரியனும் அவங்களுக்கு என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லல. அவங்களும் வந்து அப்பனா அதே நிலைமையில தான் வந்து இருக்காங்க. அவங்களும் வந்து அப்பன்னா ஸ்வாட ஒருத்தருக்கு ஒருத்தர் மாரி அப்படின்னா மாத்தி குத்தி குத்திக்கிட்டு செத்து போயிட்டாங்க. இது வாய்ப்பே இல்ல. எப்படி என்னடா இது நடந்திருக்கும்? அப்படின்னு சொல்லி பார்க்கையில, அங்கருந்து ஆனா அந்த சில்வர் முடிய வச்சிருந்தவன் தான் அங்கருந்து எப்படின்னா தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். ஓகே நம்ம வேலைய வந்து முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து வேலைய வந்து யோசிச்சு பார்க்குறா. போச்சு எப்படி இது வந்து நடந்திருக்க முடியும்? நான் வந்து என்ன பண்ணேன், எவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து என்ன பண்ணேன், அந்த மோசமான டெவில் கூட அப்ப கான்ட்ராக்ட் போட்ட மாரி ஆயிடுச்சா? என்னால இத நம்பவே முடியல. அவரு என்ன பண்ணாரு, எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்புட்னா அதுக்கான அர்த்தம் வந்து இதுவா தான் வந்து இருக்கும்னு நெனைக்கிறேன். அவரு வந்து என்ன பண்ணா, என்ன வந்து என்னன்னா அவரோட சபார்டினேட்டா மாத்திட்டாரு. அவருக்கு என்ன பண்ணா இந்த இடம் தேவைப்படுது போல. அதனால தான் என்ன பண்ணா அவரு அவர் கூட வந்து சேர்ந்துட்டாரு. சரி ஓகே. நான் வந்து இதுக்கு மேல எஸ்கேப் பண்றதுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நான் வந்து என்ன பண்ணேன், இனிமே நடக்கிறது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கல. இன்னொரு பக்கம் சீன் சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோக்கு அந்த மேன்ஷன்ல இருந்தோனே இந்த மாரி டியூக் வந்து உங்களுக்கு ஒரு ஒயின் பாட்டில் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்லையே! இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இதாச்சே! இத வந்து என்ன பண்ணா எனக்கு ஏன் அனுப்பியிருக்காங்க? அப்படின்னு சொல்லி இத வந்து அப்பனா டியூக் அவங்களே வந்து அப்பனா அ தனியா எழுதி வந்து அப்ப உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. என்னது அவளா டியூக்கா? எப்படி இது நடந்துச்சு? இவருக்கு நான் எந்த ஒரு இதுவுமே செய்யல. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அவ வந்து நம்ம எழுதிட்டு இருப்பா. ச்சே! எவ்வளோ வேலை இருக்கு. கடைசியா இந்த ஆஃபீஸ்க்குள்ள உள்ள நுழையும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஆனா என்னோட அ சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாரும் வந்து அப்பனா செத்து போனதுக்கப்புறம் இந்த இடமே என்ன பண்ணா நேரடியா எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. டியூக் இறந்ததுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்லாம நானே வந்து என்ன பண்ணேன், டியூக்கா வந்து மாறிட்டேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் டவுட்டா இருக்கு. அவர வேற யாராவது வந்து அப்பனா அவர அட்டாக் பண்ண முடியுமா? அதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. அவர்கிட்ட இருக்க பவர் ரொம்ப அனானிமஸா இருக்கு. அவர வந்து என்ன பண்ணா யாருனாலயும் எதுவும் ஒண்ணும் செய்ய முடியாது. கண்டிப்பா வந்து என்ன பண்ணா அவருக்கு தேவையான விஷயங்கள்ல நான் ஒரு என்ன பண்ணா ஒரு பார்ட்டா வந்து இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு செஸ் பீஸ் மாரி தான் வந்து இருப்பேன். அதுக்காக தான் என்ன பண்ணேன், எனக்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு. இப்போ வந்து என்ன பண்ணா நான் வருத்தப்படுறதுனால எந்த ஒரு விஷயமும் மாறிட போறது கிடையாது. நான் வந்து என்ன பண்ணா அவரோட செஸ் பீஸ்னா அத நான் ஏத்துக்கிட்டு, அந்த வேலைய என்ன பண்ணா நான் சீக்கிரம் வந்து செஞ்சே ஆகணும். இருக்கிற எல்லா டார்க் ஃபேமிலியும் என்ன பண்ணா நான் டேக் ஓவர் பண்ணியே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, சரி ஓகே. இது டியூக் அவங்களே என்ன பண்ணா குடுத்துருக்காங்க. வேற எங்கேயும் மாறி போயிச்சோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து கிளம்பி போயிறான். சரி ஓகே. நாம போய் நம்ம வேலைய பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே அவர் வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு அப்படியே இவன் வரான். இந்த மாரி உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. பரவால்ல. எனக்கு வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்து நெறைய லெட்டர் வந்துகிட்டே இருக்கு. நானும் அவளோட உண்மையா ரொம்ப நல்ல ஆளா ஆயிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஹீரோ அந்த லெட்டர வாங்கி என்ன பண்ணா படிச்சு பார்க்குறாரு. வந்து என்ன பண்ணா, இந்த மாரி யுட்டியா தான் அந்த லெட்டர வந்து எழுதியிருப்பா. இந்த மாரி எல்லா பசங்களும் வந்து என்ன பண்ணா, ரொம்ப நல்லபடியா வந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணா, அவங்களாவே வந்து நம்ம ரொம்ப அவங்களுக்கு அவங்களே டேக் ஓவர் பண்ணிட்டு எல்லாரும் என்ன பண்ணா ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, அந்த லெட்டர வந்து என்ன பண்ணா எழுதியிருப்பா. உண்மையாவே இது ரொம்ப சூப்பரா தான் வந்து இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அப்படின்னா, அந்த யுவன் வந்து அப்படியே குறுக்க வரான். வந்துட்டு இந்த மாரி, "நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? அவங்கள என்னப்பா இன்னும் பார்க்கவே இல்ல. அவங்களுக்கு என்னப்பா ரொம்ப வயசாயிருச்சு. அவங்களுக்கு என்னப்பா வெளி உலகத்த பார்க்குற அளவுக்கு வயசாயிருச்சு." அப்படிங்கும்போது, "ஆமா, அதுவும் வந்து கரெக்ட்டு தான்." அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. "ஒருவேளை இவங்க எல்லாம் அப்படின்னா வெளியில போயிட்டு திரும்ப மறுபடியும் வந்து என்கிட்ட வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் செஞ்ச எல்லாத்துக்கும் வந்து நன்றின்னு. அது உண்மையா ரொம்ப நல்லா இருக்கும்ல."
நீங்க அப்ப எப்ப போய் அவங்கள பார்க்க போறீங்க? ஆனா நான் அவங்கள இன்னும் இப்ப பார்க்கல. அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. இவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணா அந்த சின்ஸா ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அந்த ஒரு இதுல இருக்கும்போது பார்த்துட்டு, இவ்வளோ கொடூரமான ஆளுங்கலாம் வந்து இருக்காய்ங்க. நான் ஒரு வேள பார்க்கையில வந்து என்ன பண்ணேன், என் மூஞ்சில வந்து என்ன பண்ணேன், ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பா பட்டுச்சுன்னா, அவைங்க அப்படி நெனச்சிடக்கூடாது என்னைய. சரி ஓகே. நான் வந்து என்ன பண்ணேன், அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கடிதம் வந்து நான் எழுதுறேன். அது எழுதினாலே வந்து போதும். அவைங்களும் என்ன பண்ணா சந்தோஷப்படுவாய்ங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வந்து உட்காந்து எழுதி ஓகே. நீங்க எழுதி குடுத்த அந்த லெட்டர நான் போய் டெலிவரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து போயிடுறான். இன்னொரு அப்படியே இன்னொரு இடத்துல அதுதான் எல்லாருக்கும் வந்து அப்பலாம் தனித்தனியா கடிதம் கிடைச்சிருக்கு. எப்பயும் இவளுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இன்னைக்கு வந்து அப்பலாம் நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருக்கு. பரவாயில்ல இது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. நம்ம எல்லாத்துக்குமே வந்து அப்படின்னா தனித்தனி லெட்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அந்த மஞ்ச முடி வச்சிருந்து ஆடிட்டு இருப்பா. ஓகே பரவால்ல. இது வந்து என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் வந்து கிடைச்ச ஒரு லெட்டரு. நம்ம வந்து என்ன பண்ணா இப்போ வந்து சூப்பரா இதாயிட்டோம். அத வந்து என்ன பண்ணா நம்ம ரிப்ளைஸ் பண்ணதுக்காக தான் இது வந்து கிடைச்ச மாரி இருக்கு. ஓகே, ஓகே. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதுல லெட்டர்ல என்ன எழுதியிருக்குங்கிறது எனக்கு படிச்சு பார்க்கணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எல்லாரும் என்ன பண்ணா அவங்களுக்கு குடுத்த அந்த லெட்டர் இதெல்லாம் படிச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாரும், "என்னது இது? ஏன் இப்படி? இந்த லெட்டர்ல எதுவுமே இல்லையே! எல்லாமே நார்மலா தான் இருக்குங்க." இப்படி இல்ல. இங்க பாரு. எப்பயுமே வந்து என்ன பண்ணா, அவர் வந்து என்ன பண்ணா நார்மலா தான் எழுதுவாரு. நம்ம தான் அதுக்குள்ள இருக்கிறத புரிஞ்சுக்கணும். இப்படி ஏன் வந்து என்ன பண்ணா, அவர் நம்ம நேர்லயே பார்க்க மாட்டேங்கிறாரு? ஏன் நீ அவர நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறியா? ஆமா. அவர் நம்மள நேர்ல பார்த்தா தான் நல்லாருக்கும். அவர் இன்ஃபர்மேஷன்ல இல்ல அப்படின்னா எதையும் வெளிய போகக்கூடாதுன்னு நெனைக்கிறாரு. ஆனா இந்த லெட்டர்ல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஈஸியா வெளிய போயிருமே! அப்படிங்கும்போது எதுக்கு? அதெல்லாம் இல்ல. அவர் செய்ற எல்லாமே கரெக்ட்டு தான். நாம வந்து என்ன அப்படின்னா, அவரு சொல்றத ஃபாலோ பண்ணணும். நம்ம சொல்ற மாரியே அவரு சொன்ன மாரியே ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து போவோம். சரியா? அப்படின்னு சொல்லியிருக்கல. ஓகே. அவர் சொன்ன விஷயங்கள நம்ம எல்லாரும் கேட்டு வந்து அப்படின்னா நடப்போம். அவர் சொன்ன மாரியே வந்து அப்புறம் நாமளும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சுருவோம். போயிட்டு வந்து அப்படின்னா சீக்கிரமா நம்ம என்ன அப்படின்னா அவருக்கு சேவை பண்ண ரெடியா இருப்போம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி வந்து என்ன அப்படின்னா ஆள் ஆளுக்கு அவங்கவங்களுக்கு ஹீரோ அசைன் பண்ண இடத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சுருவாய்ங்க. ஹீரோ ஒரு பக்கத்துலருந்து யோசிச்சு பார்ப்பாரு. சரி ஓகே. நம்ம வந்து என்ன பண்ணோம் எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டோம். சரி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? ஆமா. அந்த கில்ட்லேருந்து சொன்னாங்க இன்னும் வந்து கண்டுபிடிக்க முடியலையாம். இந்த கேம்லயே வந்து என்ன பண்ணா இந்த கில்டு கிட்ட இருந்து நம்ம யாருனாலயும் எதுவுமே தப்பிக்கவே முடியாது. அப்படி இருக்கிறபோது என்ன அப்டின்னா, இந்த கில்டுக்கே தெரியாத அளவு என்ன அப்டின்னா, ஒரு பெரிய ஆளா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா நாம வந்து என்ன அப்டின்னா, இவைங்கள இது பண்றதுக்கான விஷயமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்ல, நான் போய் அவைங்கள போய் திரும்ப அவைங்க 2 பேரையும் கொன்னது யாரு? அப்டி இப்டின்னு ஷேர் பண்ணி ரிவெஞ்ச்லாம் நான் எடுக்க விரும்பல. அதனால அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி, இனிமே நான் அவைங்கள பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கல. மாஸ்டர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கூட வந்து என்ன அப்டின்னா, அந்த ப்ளூ முடி வச்சிருந்தவன் ஸ்லாத்தா கூட இருந்தானே, அந்த பையன் வந்து என்ன அப்டின்னா, இதா மாறிட்டான். இந்த கால்டாட் கிங்டத்துல வந்து என்ன அப்டின்னா, ஒரு நைட்டா மாறிட்டான். பரவால்ல. அவன் வந்து என்ன அப்டின்னா சூப்பர் தான். கூடிய சீக்கிரத்துல அவன அப்டின்னா, அவன் ஸ்வாட் மாஸ்டரா மாறுற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. திரும்ப ஒரு 6 மாசம் கழிச்சு, மாஸ்டர் அவன் வந்து என்ன அப்டின்னா, அந்த கால்டியனோட ஒரு ஸ்வாடாவே வந்து மாறிட்டான் அப்டின்னு சொல்லையில, உண்மையாவேவா? இது உண்மையாவே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கு. அவன் வந்து என்ன அப்டின்னா, கால்டியனோட ஒரு ஸ்வாடுனா, அப்ப அங்க இருக்க அந்த 5 மாஸ்டர்ஸ்ல வந்து என்ன அப்டின்னா, அவனும் ஒரு ஆளா? ஆமா. அவனும் அங்க இருக்கிறாங்க அந்த ஆளுங்கள்ல என்ன அப்டின்னா, 5 மாஸ்டர்ஸ்ல வந்து என்ன அப்டின்னா, ஒரு ஆளா மாறிட்டான். பரவால்ல. இது வந்து ரொம்ப சூப்பர். ஆனா வந்து என்ன அப்டின்னா, அவன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள டியூவல்ல வந்து தோற்கடிச்சான். அது மட்டும் இல்லாம, அங்க வந்து ஏற்கனவே சண்டை போயிட்டு இருக்கு. அந்த பார்பியன் சீஃப் வந்து அப்டின்னா, அங்க இருந்த கமாண்டர கொன்னுட்டான். அதனால தான் இவனுக்கு அந்த பதவி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்வாடா இருக்கிறான். அவனோட 32 வயசு ஆகி தான் வந்து என்ன அப்டின்னா, அவன் அவ்ளோ பவர் வந்து ஆயிருக்கான். ஆனா, இவன் வந்து நம்ம இப்பயே அந்த பவர் என்ன அப்டின்னா கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அவன் ஃபியூச்சர்ல அவன ஈஸியா சப்ரஸ் பண்ணிருவான். பரவால்ல. இது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா, என்னால இப்ப முடிஞ்சது என்ன அப்டின்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். அவனுங்களுக்கு இந்த லெட்டர் குடுக்குறது மட்டும் தான். எனக்கு இப்ப ஒரே ஒரு லெட்டர் யுட்டியா கிட்ட இருந்து மட்டும் தான் வந்திருக்கு. ஹோலி கிங்டத்துல வந்து போயிருக்கா. ஆ இவங்க யாரும் என் முகத்தையே பார்க்கலனாலும் எனக்கு எப்படி இந்த நம்ம கிரேட்ஃபுல்லா இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்மலாம் கன்னத்துல அடிச்சுட்டு, பரவால்ல. நான் வந்து அப்ப அவங்கள டெட்லி சின்ஸா மாறுறத நிறுத்திட்டேன். அதுவே எனக்கு சந்தோஷம் தான். அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு இடத்துல சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அந்த சிட்டில வந்து பார்த்தாக்கா, நைட்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பாய்ங்க. அவைங்க எல்லாத்துக்கும் மேல பார்த்தா ஒரு பில்டிங்ல வந்து பார்க்கும்போது, நம்ம பர்பிள் முடி வச்சவன் தான் நம்மள நின்னு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் அவன் சைட்ல திரும்பி கீழ வந்து பார்க்குறான். பார்த்தாக்கா அதே மாரி பர்பிள் முடி வச்ச இன்னொரு பொண்ணு வந்து என்ன பண்ணா நடந்து போயிட்டு போய் இவளுக்கு வந்து இந்த மாரி டாட்டா காமிக்க ஆரம்பிப்பா. அப்பதான் அவன் யோசிச்சு பார்ப்பான். இந்த மாரி இவ தான் என்னோட உலகம். நான் வந்து என்ன பண்ணேன், எப்படி இது நடந்துச்சுங்கிறத யோசிச்சு பார்த்தாலே எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. திடீர்னு ஒரு நாள் டார்க்னஸ்ஸால வந்து என்ன பண்ணா நாங்க எல்லாரும் அஃபெக்ட் பண்ணப்பட்டோம். அப்ப அவ வேற இடத்துக்கு போயிட்டா, நான் வந்து வேற இடத்துக்கு போயிட்டேன். கிட்டத்தட்ட நான் அவள ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணேன் இழந்துட்டேன்னு நெனச்சேன். நானும் வந்து என்ன அப்டின்னா, ஃபுல்லாவே ஒரு ஸ்லேவா வந்து மாறிட்டேன். என்ன வந்து என்ன அப்டின்னா, ஒரு டார்க் அசோசியேஷன் என்ன வந்து என்ன அப்டின்னா, ஸ்லேவா மாரி விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வந்து என்ன அப்டின்னா, ரிவெஞ்சுக்காக தான் வந்து ஆசைப்பட்டேன். அந்த நேரம் வந்து என்ன அப்டின்னா, யுடியா தான் வந்து என்ன அப்டின்னா வந்தா. அவ என்ன அப்டின்னா ரிவெஞ்சுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு வேற சொன்னா. நான் அவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் செஞ்சேன். கண்ல படுற எல்லாத்தையும் வந்து அப்டின்னா கொன்னேன். ஆனா வந்து அப்டின்னா, எனக்கு பரிசா கிடைச்சது என்ன அப்டின்னா, ஒரு ஹோட்டலுக்கு போ உனக்கான பரிசு கிடைக்கும்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப தெரியல. இந்த இவ்ளோ தூரம் வரைக்கும் வேலை பார்த்ததுக்கு என்னடா! அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
அங்க போய் பார்க்கும்போது அங்க என்னோட சிஸ்டர் அவ தான் வந்து இருந்தா. நான் அவள வந்து என்ன பண்ணேன் ஃபுல்லாவே இழந்துட்டதா தான் நெனச்சேன். எனக்கு ரொம்பவே வந்து வருத்தமா இருந்துச்சு. நான் யார்கிட்டயும் வந்து நான் இன்னும் சொல்லவும் கூட வந்து கிடையாது. இந்த மாரி எனக்கு இப்போ ஒரு சிஸ்டர் இருக்கா. என்னோட பாஸ்ட் இவ்வளோ கொடூரமா இருக்குன்னு சொல்ட்டு. ஆனா அது எல்லாத்தையும் நான் அப்படியே அவரே வந்து அப்பலாம் புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பார். "நீ எப்படி இங்க வந்த? நீ இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ண எப்படி வந்து சேர்ந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கையில அவ வந்துட்டு அழுதுகிட்டே, "அது வந்து அப்பா என்ன ஒரு சீனியர் தான் நம்மள காப்பாத்துனாரு. என்ன நடந்துச்சு? நம்ம 2 பேரும் என்ன பண்ண தனித்தனியா வெவ்வேறு இடத்துல நம்மள பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?" கேட்கல. "ஆமா. என்ன பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணா ஒரு பெரிய என்ன பண்ணா ஒரு சிறைச்சாலைல போட்டுருக்காங்க. என்ன எப்ப வேணா வந்து என்ன தூக்கிட்டு போய் கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு திடீர்னு என்ன பண்ணா ஒரு மான்ஸ்டர் வந்து நம்மள தூக்கி சர்வைவல்ஸா வந்து போட்டானுங்க. எனக்கு அப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்ப திடீர்னு என்ன பண்ணா சடனா வந்து என்ன பண்ணா ஒரு நெறைய ஸ்வாஸ் ராசனலாம் வந்துச்சு. அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணா கொன்னு என்ன வந்து என்ன பண்ணா ஒருத்தர் காப்பாத்துனாரு. நம்ம இவன் தான் வந்து என்ன பண்ணா அவள காப்பாத்திருப்பான். அப்புறம் வந்து என்ன பண்ணா நான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். எனக்கு வந்து என்ன பண்ணா ஒரு லெட்டர் வந்து என்ன பண்ணா கிடைச்சது. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கும்னா, இந்த மாரி உன்னோட பிரதர் வந்து என்ன பண்ணா சேஃபா தான் இருக்கான். நீ வந்து என்ன பண்ணா இந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கலாம். உனக்கு தேவையான மெடிசன் வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது அவன் யோசிச்சு பார்க்குறான். உண்மையாவே என்ன பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கு. குட்டியா சொன்னது எல்லாமே வந்து கரெக்ட்டு தான். மாஸ்டர் வந்து எப்படின்னா நான் வந்து சந்தேகப்படவே கூடாது. இப்பதான் எனக்கும் ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒரு பசில் மாதிரி என்ன அப்படின்னா இருக்கு. குட்டியா சொன்னது என்ன அப்படின்னா கரெக்ட்டு தான். ஒரு ஸ்வாட் என்ன அப்படின்னா அதுவாவே நல்லா மூவ் ஆகாது. அதோட மாஸ்டர் தான் என்ன அப்படின்னா அத ஸ்விங் பண்ணுவாரு. அதே மாரி தான் நடக்கிற எல்லா விஷயமும் என்ன அப்படின்னா கால்குலேட்டிவா நடந்துகிட்டே தான் இருக்கு. அது எல்லாத்தையும் என்ன அப்படின்னா மாஸ்டர் தான் அப்படின்னா ரெடி பண்ணியிருக்காரு. இது உண்மையாவே ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்கல, பிரதர் என்னாச்சு உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கல. ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன வந்து யோசனை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். நான் தேவனாமன்ட்ட திரும்ப ரிவெஞ்சுக்காக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அது எதுவுமே ஒன்னும் அப்புறம் இல்லைங்கிற மாரி ஆயிப்போச்சு. இப்ப என்னோட குறிக்கோளே ஒண்ணுதான். இவள வந்து காப்பாத்தணும். அது மட்டும் வந்து கிடையாது. கண்டிப்பா யுடியா சொன்னது எல்லாமே வந்து கரெக்ட்டு தான். நான் இனிமே என்ன பண்ணா என்னோட வாழ்க்கைய ஃபுல்லாவே நான் ப்ளூ மூனுக்காக தான் வந்து நான் அர்ப்பணிக்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு நைட் வந்து என்ன பண்ணான்னு சொன்ன மாஸ்டர் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணா ப்ரிப்பேரா வந்து இருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது, அவன் கையில வந்து என்னன்னா ஒரு ஸ்வாட வந்து எடுத்துட்டு கண்டிப்பா. இது உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம் தான். ப்ளூ மூனுக்காக நீங்க எனக்கு செஞ்ச எல்லா விஷயத்துக்காக கண்டிப்பா உங்களுக்கு நான் இது எல்லாத்தையும் திரும்ப தரேன். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே அந்த பார் பெஞ்ச நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணா ஒரு ஜாலியா என்ன பண்ணா உட்காந்துட்டு, அவரு கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒண்ணா ச கம்பைன் பண்ணி என்ன பண்ணா அவருக்கான அப்படின்னா அந்த மேஜிக்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு எந்தவித என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. நான் என்னதான் புக்க வந்து அப்படின்னா வெட்டி வெட்டி போட்டு பார்த்தாலும் எனக்கு எந்த வித இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. நானாவே அந்த நேரத்துல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள வச்சு ஒண்ணு சேர்த்து என்ன பண்ண உருவாக்கி வச்சிருக்கேன். இது உண்மையாவே வந்து ரொம்ப நல்லாருக்கும். அந்த ரூயின்ஸ்ல நான் யூஸ் பண்ண அந்த மேஜிக் அது வந்து என்ன அப்புறம் எப்படி வேலை செய்யுது, என்ன ஏதுங்கிறத நான் வந்து சீக்கிரமா வந்தோம்னா ஃபுல்லா அனலைஸ் பண்ணாலே போதும். அதே மாதிரி என்ன அப்டின்னா ரொம்ப சூப்பரா என்ன அப்டின்னா என்னால திரும்ப திரும்ப அத யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஒரு ஆசையாவே இருக்கு. சீக்கிரமா என்ன அப்டின்னா அந்த வேலைய எல்லாத்தையும் நான் வந்து சீக்கிரம் முடிச்சாகணும். ஹ எதையாவது ஏதாவது ஒண்ணு கூட என்ன பண்ணிட்டு இல்ல. நான் நெறைய புக்ஸே என்ன அப்டின்னா தேடியும் வந்து பார்த்துட்டேன். என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் இப்ப செஞ்சு பார்க்க வேண்டியது தான். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஹீரோ வந்தாலும் திரும்பவும் அந்த இதே மாரி எல்லாத்தையும் செய்ய வந்து ஆரம்பிக்கிறாரு. பார்த்தாக்கா அவர் கையிலேருந்து மறுபடியும் என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வர ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணுறாரு. கம்ப்ரஸ் பண்ணி என்ன அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா திரும்ப மறுபடியும் என்ன அப்படின்னா அப்படியே வந்து ஒரே இதா வந்து மாத்துறாரு. அடுத்து இது கூட என்ன அப்படின்னா ரியாக்ஷனே என்ன அப்படின்னா சேர்த்து என்ன அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல அப்படியே ஒரு மாதிரி ஒரு கட்டல் மாதிரி என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டியே என்ன அப்படின்னா மாத்துறாரு. ஆத்தியா என்ன அப்படின்னா ஒரு நீர்வீழ்ச்சி மாரி அந்த இத நல்லா கொண்டு வந்துட்டு இருக்காரு. இது வந்து நம்ம நான் நெனச்சு பார்த்த அளவுக்கு வந்து வரல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து பார்த்துட்டே இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா சைட்ல வந்து நல்லா ஒரு சவுண்ட் கேட்குது. "என்னடா சவுண்ட் இது?" அப்படின்னு சொல்லி இவன ஹீரோ திரும்பி பார்க்கையில பார்த்தாக்கா, சிவப்பு முடி வச்சிருந்தவள அவன் கூட என்ன பண்ணா ஒரு பட்லர் வந்து கூட்டு வந்திருப்பான். அவன் தான் வந்து கத்திட்டு இருப்பான். இது உண்மையாவே என்ன அப்படின்னா ஒரு ஆரிஜின் மேஜிக்கு. இத வந்து என்ன பண்ணா எப்படி செய்றாங்கன்னு என்ன பண்ணா தெரியல. நீங்க என்ன பண்ணா ஆரிஜின் மேஜிக்க பயன்படுத்துறீங்களா? இது எப்படி நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி பார்த்தாக்கா, அந்த தண்டர் அப்படியே என்ன பண்ணா ஒரு மரமாவே வந்து மாறியிருக்கும். இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காய்ங்க. இது எப்படி நடந்துட்டு இருக்கு? நான் வந்து என்ன பண்ணா சாதாரண ஒரு லக்கியான ஒரு ஆளுன்னு தான் நெனச்சேன். நான் வந்ததே இங்க இவனுக்கு என்னை பத்தி ஏதாவது தெரியுமாங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இவனுக்கும் இந்த ப்ளூ மூன் ஆன விஷயம் என்ன சம்மந்தங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான். ஆனா இங்க என்னமோ இப்படி நடந்துருச்சு. இவன் ஏன் இப்படி பயப்படுறான்? இவன் வந்து நம்மள மேஜிக் டவர்ல 5த் சர்க்கிள் மேஜா இருந்தான். நெறைய கருப்பட்டான விஷயங்கள செஞ்சதுனால இவன அங்க வந்து அழைச்சு வரட்டாய்ங்க. நான் இவன என் பட்லரா வச்சுக்கிட்டேன். ஆனா இவன் ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா நம்ம ஹீரோ அங்க உள்ள வந்துர்றான். உள்ள வந்தோனே நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டீங்க. அது மன்னிச்சிடுங்க. உங்கள பார்க்கறதுக்காக நாங்க பாட்டுக்கு ஒரு ஆர்வத்துல வந்துட்டோம் அவ்வளோதான். சரி, இப்ப நீங்க வந்து சொல்லுங்க. எதுக்காக இங்க வந்தீங்க? அது மட்டும் இல்லாம உள்ள வந்தோனே ஏதோ ஆரிஜின் மேஜிக் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து நார்மலா ஒரு சாதாரண மேக் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, இது வெறும் ஒரு செகண்ட் இயர் மேஜிக் தான் அப்படின்னு சொல்லி அவைங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுவாய்ங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. நானும் வந்து அதான் அப்ப முதல்ல தப்பு பண்ணிட்டேன். இது ஒரு செகண்ட் இயர் மேஜிக் தான். சரி ஓகே விடுங்க. இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லியிருக்கல. நம்ம 2 பேரும் பக்கத்துல தான் இருக்கோம். சும்மா பார்த்துட்டு போலாம் தான்.
சரி ஓகே. உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்ல. சரி ஓகே. நீங்க இப்ப போயிட்டு வரீங்களா? அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே. நீங்க நெறைய விஷயம் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நீங்க அந்த ஆல்டிஷியா அவட்ட வேணா பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆ சரி ஓகே. இவன் என்ன எனக்கு ஆர்டர் போடுறானா? ஏன் இப்படி வந்து நான் இது பண்றான்? இத என்னால மறுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அவன் அங்கருந்து என்னோட கிளம்பி போறான். எதுக்கு நீங்க தேவையில்லாம அவைங்கள அங்கருந்து கோத்து விட்டீங்க? ஆமா. நான் மட்டும் இந்த அப்படின்னா நான் யூஸ் பண்ணது ஆர்ஜின் மேஜிக் அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டாங்கன்னா போச்சு. நெறைய பேர் என்ன தேடி தான் வருவாய்ங்க. அதனால தான். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் இவைங்க எல்லாமே கேரேஜ்ல வந்து போயிட்டுருப்பாய்ங்க. அதனால என்னாப்பா நான் உறுதியா வந்து சொல்ல முடியும். அது வந்து என்னாப்பா கண்டிப்பா ஆர்ஜின் மேஜிக் தான். அவன் அந்த ரியாலிட்டிய வந்து நல்லா ஃபுல்லாவே நல்லா பெண்ட் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட என்னான்னா என்கிட்ட இருந்த அந்த எல்லா யூசிங் அப்ரேசர் எபிலிட்டியும் நான் அவன யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்படி இருக்கும்போது என்ன அப்பன்னா அது எல்லாமே நல்லா ஹீரோ நல்லா பயங்கரமானவன் தான் காமிச்சுச்சு. அது மட்டும் இல்லாம அவன் பண்ண அந்த மேஜிக் கிட்டத்தட்ட மொத்த ரியாலிட்டியுமே மாறிடுச்சு. அது எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டேபிளா வந்து வச்சான். அத விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவன் அந்த மேஜிக்க பண்ணும்போது அவன் பின்னாடி இருந்த அந்த இது, அது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஃபாலன் காட். அவன் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா மறைஞ்சு போன ஒரு காட பத்தின அந்த மெமரி. எனக்கு ஏன் இப்படி வருது? எனக்கு அப்படியே தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கல. என்னாச்சு? ஏன் இப்படி நடக்குது? இவனோட அந்த பவருக்கு முன்னாடி நாங்கலாம் ஒண்ணுமே கிடையாது. எங்களோட இந்த 2 பேரோட மேன்ஷனுமே வந்து என்ன அப்படின்னா அவன் கைக்கு முன்னாடி அப்படின்னா வெறும் ஒரு செஸ் பீஸ் மட்டும் தான். அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்கல. இன்னொரு பக்கம் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. மாஸ்டர் உங்களுக்காக ஒரு முக்கியமான நியூஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லல. சரி ஓகே என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்க? அந்த ஜெரோனியா ஃபேமிலியும், ஆல்டிஷியா ஃபேமிலியும் அப்படின்னா ஒண்ணா சேர்ந்து அலைன்ஸ் வச்சுட்டாங்க. என்ன சொல்ற? இது சரி ஓகே விடு. அவங்க 2 பேரும் என்னால ஒண்ணா இருக்க முடியாது. 2 பேருமே டார்க் ஃபேமிலி. ஏதோ நான் சொன்னதுனால நான் ஏதோ சேர்ந்துருக்கா போல. சரி ஓகே நான் வேணா ஒரு லெட்டர் எழுதி சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ ஒரு சாதாரண அப்பாலஜி லெட்டர் மாரி எழுத ஆசைப்படுவாரு. ஆனா அவர் எழுதினது வந்து அப்படின்னா அந்த லெட்டர் மிரட்டுற மாரி இருக்கும். இன்னொரு பக்கம் அத அவன்ட்ட குடுத்து சரி போய் இத போய் குடுத்துறா அப்படின்னு சொல்லி அனுப்புனா அவர் யோசிச்சு பார்க்குறாரு. மத்த எல்லா பசங்களும் அப்படின்னா எனக்கு லெட்டர் கிடைச்சிச்சு. ஆனா அவர்ட்ட இருந்து அப்படின்னா எனக்கு எந்த லெட்டரும் கிடைக்கல. அவர வந்து என்ன பண்ணேன், நான் சீக்கிரமா போய் அந்த ஒரு ஆர்டிஃபேக்ட்ட வந்து எடுக்கிறதா தான் ஆரம்பிச்சேன். அவ அத எடுத்தாளா இல்லையாங்கிறது எனக்கும் தெரியல. அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த 5 முடி வச்ச பொண்ண நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கல, இன்னொரு பக்கம் சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா ஒரு குகை மாரி இருக்கு. அந்த குகை வந்து என்ன அப்பன்னா, அதுக்குள்ள இருந்து பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த மஞ்ச முடி உள்ள இருந்து வெளிய வந்துட்டு இருப்பா. அப்பா! ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அந்த நரகத்துலருந்து என்ன அப்பன்னா நான் வெளியில வந்துட்டேன். அங்க இருந்ததுக்கு என்ன அப்பன்னா பலன் என்ன அப்பன்னா இதுதாங்க வந்து கிடைச்சது. இது உண்மையாவே நம்மளா ரொம்ப சூப்பரான ஒரு இதா இருக்கு. இதுவே ஒரு பெரிய சாட்சியா இருக்கும். கோல்டன் ட்ரைப்லாம் இருந்தது உண்மதான் அப்படின்னு. ஆனா எனக்கு இப்ப தான் ஒரு விஷயம் வந்து புரியுது. நானே என்ன அப்பன்னா ஒரு கோல்டன் ட்ரைப்ல வந்து சேர்ந்தவளா தான் வந்து இருந்தேன். அந்த எங்களோட ட்ரைபோட என்ன அப்பன்னா ஒரு ஆர்டிஃபேக்ட்டா தான் இது இருந்துச்சு. ஆனா அப்பன்னா என் காலம் எல்லாத்தையும் வந்து மாத்திருச்சு. நான் வந்து எல்லாத்தையும் வந்து இழந்துட்டேன். ஆனா எனக்கு இப்ப இது திரும்ப கிடைச்சிருச்சு. கண்டிப்பா என்ன அப்பன்னா நான் என்னோட ஃபேமிலிய வந்து திரும்ப கொண்டு வருவேன். என்னோட ட்ரைப வந்து என்ன அப்பன்னா நான் திரும்பவும் வந்து அப்படியே எடுத்துட்டு வருவேன். 500 வருஷம் கழிச்சு திரும்பவும் வந்து என்ன அப்பன்னா இந்த ட்ரைப் திரும்ப வரப்போகுது. நான் ஸ்லேவா இருந்தப்ப எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நான் எப்படி என்ன என் வாழ்க்கைய வந்து எப்படின்னா வாழப்பேன் அப்படின்னு. அது எல்லாத்தையும் வந்து நான் எப்படின்னா மாத்துறதுக்கு மாஸ்டர் எனக்கு ஒரு வழிய வந்து காமிச்சுட்டாரு. இப்ப நான் அவர் சொன்ன மாரியே வந்து போக போறேன். கிட்டத்தட்ட ப்ளூ மூனுக்கு தேவையான அப்படின்னா எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்க போறேன். என் வாழ்க்கைய நான் ப்ளூ மூனுக்காகவே அர்ப்பணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்திக்கிட்டு அந்த ஆர்டிஃபேக்ட்ட எடுத்துட்டு அங்கருந்து அப்படின்னா கிளம்பி போக ஆரம்பிச்சுருவா. சீக்கிரமா வந்து அப்படின்னா ப்ளூ மூனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அப்படின்னா நான் செய்ய ஆரம்பிப்பேன். ப்ளூ மூனுக்கான எல்லா விதமான அந்த விஷயங்களும் நான் செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்கருந்து கிளம்பி போகல. இன்னொரு பக்கம் சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணா உட்காந்து அவன்ட்ட வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. சரி அவள பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா? அப்படின்னு கேட்கலாம். ஆமா. இப்போ லேட்டரா தான் வந்து தெரிஞ்சது. அவ என்ன பண்ணா எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை போட்டு வந்து போனானா, அங்க வரவ யாராவது தண்டர டக்குன்னு அடிச்சுட்டு சல்லுன்னு போயிட்டானா. நீ சொல்ற விஷயம் வந்து என்னன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி நீ ஒரு விஷயத்த மறந்துட்டியே அப்படின்னா, என்ன விஷயம்? நான் எல்லாத்தையும் அவன மறக்கலையே. ஆனா நான் மேஜிக் டவர் போனேன்னு சொன்னேனே, அத பத்தி நீ ஒண்ணுமே சொல்லவே இல்ல. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? நான் தான் இப்ப தான் கேள்வியே படுறேன். மேஜிக் டவர பத்தி நீ போகணும்னு சொன்னேல்ல. சீக்கிரம் போய் அதுக்கு வந்து ரெடி பண்ணு. நான் போறதுக்கு 1 வாரம் ஆகும். எனக்கு ஒரே வெறுப்பா வருது. 1 வாரம் வந்து என்ன அப்பன்னா நான் அதுல வந்து போயே ஆகணும். ஆனா அதுல போனாலே ஒரு தான் கண்டிப்பா அந்த சிட்டில வந்து அப்பன்னா ரொம்ப சூப்பரான ஆர்டிஃபேக்ட் எல்லாமே வந்து கிடைக்க போணும். அவளையும் வந்து என்ன அப்பன்னா நான் அங்க தான் அனுப்புனேன். அவள என்ன பண்ண ஒரு அப்ரைசரா தான் அங்கேயே அனுப்பியிருக்கேன். அந்த மேஜிக் சிட்டிக்கு தான் அங்க அப்பன்னா நானும் மேஜிக் டவர் இருக்க அந்த சிட்டிக்கு தான் அனுப்பியிருக்கேன். சரி ஓகே பாப்பா அப்படின்னு சொல்லும்போது சீன் அப்படி இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா ஒரு அப்ரைசல் பண்ணக்கூடிய ஒரு ஹவுஸ்ல தான் வந்து பார்க்குறாங்க. இந்த இது வந்து அதனால நீங்க செக் பண்ணி பார்த்து சொல்லணும். இது எந்த அளவு ஒர்த்து அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஒரு விளக்க வந்து காமிக்கலாம். ஆமா இது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதில போட்டிருக்க சீல் வந்து என்ன அப்படின்னா இத பெர்ஃபெக்ட்டா ஆக்கிடுது. இதோட கொஞ்சோண்டு மாறுனா குடுத்தா போதும். இது ரொம்பவே நல்லா இருக்கு. பரவால்ல உங்களுடைய எபிலிட்டி உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படின்னு சொல்லி அவன அப்படியே பிரைஸ் பண்ணிட்டாங்க அந்த கிளம்பி போயிறான். பார்த்தாக்கா இந்த இது அப்ரைஸ் பண்ணது யாருன்னா நம்மளோட அந்த பச்சை முடி தான். அந்த கிரீட சேர்ந்த அந்த ஒரு சீன்ஸ் தான். ஓகே. இது வந்து நம்ம ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ஒண்ணு விஷயம் வந்து புரியவே இல்ல. எதுக்காக அவரு என்ன போய் இங்க அனுப்பிச்சு விட்டாரு? நான் நெறைய என்ன பண்ண கொன்னு பேக் சொசைட்டிய சேர்ந்த எல்லாத்தையும் என்ன பண்ண பனிஷ் பண்ணணுங்கிறதுக்காக தான் என்னோட விஷயமா இருந்துச்சு. ஆனா அது எதுவுமே வந்து என்ன பண்ண பிரயோஜனம் இல்லாத மாரி இந்த அப்ரைசர் இதுக்காக என்ன அவரு அனுப்பிட்டாரு.
ஆனா எனக்கு அவர் மேல அப்பலாம் நெறைய நம்பிக்கை இருக்கு. அவர் என்ன பண்ண சாதாரணமா விட்டுருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. நான் நெனச்ச மாரி தான். இங்க வரும்போது எனக்கு கடுப்பா இருந்துச்சு. ஆனா அவரு குடுத்த அந்த கிஃப்ட். அந்த கிஃப்ட்ட பாக்க என்ன அப்பன்னா எனக்கு எல்லா விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. என்னால ஒரு லைப்ரரி ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த லைப்ரரியில இல்லாத நாலேட்ஜே வந்து கிடையாது. ஆனா அந்த லைப்ரரியிலேயே வந்து என்ன அப்பன்னா இத பத்தி எந்த ஒரு விஷயமும் இல்ல. இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து என்ன அப்பன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஃபேக்ட். இந்த ஆர்டிஃபேக்ட்டுக்கு தேவையான அப்பன்னா சாக்ரிஃபைஸ குடுத்தா வந்து போதும். நமக்கு பிளாக் ஃபேக்ஷன அழிக்கிறதுக்கு தேவையான பலத்த இதுவே வந்து என்ன அப்பன்னா குடுக்க ஆரம்பிச்சுரும். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எல்லாம் செஞ்சு குடுத்தாங்க. நான் வந்து என்ன அப்பன்னா இன்னும் கொஞ்சோண்டு குடுத்தா போதும். ஆனா இதுகிட்ட நான் வந்து என்ன அப்பன்னா கரெக்ட்டான இத வந்து குடுக்கணும். ஒரு வேள நான் தப்பான இத குடுத்துட்டேன்னா, இது திரும்ப மறுபடியும் முதல்ல இருந்து என்ன அப்பன்னா ஆரம்பிக்கும். கண்டிப்பா. இது வந்து என்ன பண்ணா எனக்கு ரொம்ப வந்து புடிச்சிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்கல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நம்மளா அந்த மேன்ஷனுக்கே வந்துருவாரு. அந்த மேஜிக் டவர் இருக்கு அந்த இடத்துக்கு. அங்க வந்து என்ன வயசு மேஜிக் டவர் இருந்துட்டு, அதெல்லாம் இனிமேலாம் உங்களால உள்ளலாம் முடியாது. மேஜிக் டவர் மாஸ்டர் வெளிய போயிருக்காரு. நாங்க எல்லாரும் பிஸியா இருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் இங்கேருந்து சீக்கிரம் வந்து போயிருங்க. என்ன வேலைக்கு வந்தியோ வேற வேலைய பார்க்க ஆரம்பி. நான் வந்து பிஸியா இருக்கேன். ஏம்மா நான் அவ்வளோ டியூக்மா என்ன யாரா இருந்தாலும் சரிப்பா, நான் வந்து எப்ப வேலையா இருக்கேன். சீக்கிரமா இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லயில நான் இங்க வந்து அப்புறம் அந்த டைம் கேட்ட க்ளோஸ் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்களேன். அவன் உடனே என்ன பண்ணான், அவளோட அப்ரிசியபிலிட்டி வந்து பார்த்துட்டு, ச்சே! அவன்கிட்ட என்ன கொஞ்சோண்டு தான் மானம் இருக்கா. சும்மா இங்கேருந்து நிக்காதடா போடா! வந்து அப்புறம் டைம் கேட்ல க்ளோஸ் பண்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு. சும்மா உங்க இஷ்டத்துக்கு வருவீங்க. உங்க வேலைக்கு என்ன பண்ணா இது பண்ணிட்டு அங்க இருக்க ட்ரெஷர் ஆட்டய போடுறதுக்காக நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணா ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவளோட எபிலிட்டிய வந்து யூஸ் பண்ணா. சார் நம்ம இங்கேருந்து போயே ஆயிருவோம். அவ ரொம்ப ஓவரா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, சரி ஓகே. எனக்கும் வந்து என்ன பண்ணா இது வந்து புரியுது உன்னோட அந்த கவலை என்னன்னு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, முன்னாடி வந்து நடக்க ஆரம்பிச்சாரு. நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு யூத்தா இருக்கேன். அப்படிங்கும்போது என்னோட எல்லாத்தையும் வந்து நான் பெட் பண்றேன். நான் அந்த டைம் கேட்ட என்ன பண்ணேன், க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, என்கிட்ட இருக்க எல்லாமே அவனுக்கு சொந்தம். அதாவது இந்த மேஜிக் டவருக்கு. நான் இல்லைனாக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஹீரோ வந்து உள்ள போறாரு. சீக்கிரம் என்ன பண்ணா உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ண பெட் கட்டி நீ தோக்க தான் வந்து போற. இப்பயே நீ சொன்னேன்னா கூட என்ன பண்ண உன்ன விட்டுறேன் அப்படின்னு சொல்லல. முதல்ல அத ஓப்பன் பண்ணு. அப்படின்னு சொல்லி சொன்னோனே அவன் பாட்டுக்கு அத வந்து ஓப்பன் பண்ண வந்து ஆரம்பிச்சுருவான். இந்த டைம் கிட்ட வந்து நம்ம சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா, அது வேற உலகத்த சேர்ந்த ஒரு விஷயத்த வந்து அப்புறம் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொண்டு வர ஆரம்பிக்கும். இந்த கேம்ல இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து அப்புறம் ஆக்டிங்க போட்டுக்கிட்டே இருக்காத. சீக்கிரம் என்ன பண்ண வேலைய ஆரம்பி. உன்னால இது முடியாதுன்னு எனக்கும் தெரியும். நீ இப்ப பேசிக்கிட்டே இருக்கேன்னா பார்த்தாக்கா அந்த இடம் ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடுது. இது என்னது? என்னால நகர கூட முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு ரெட் கலர்ல என்ன பண்ண ஒரு ஐ வந்து வர ஆரம்பிச்சிரும். அந்த ஐ வந்து என்ன பண்ணா அப்படியே ஒரு மாரி கொடூரமா வந்து பார்க்க ஆரம்பிச்சிரும். இது என்னது இது? இது ரொம்ப பயமா இருக்கு. இது என்ன வகையான பவர்னே எனக்கு தெரியலையே! என்னால அசையக்கூட முடியல. எப்படிப்பட்ட ஒரு பவர் இங்க நம்மள இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்ன பண்ணா, அத தொடுறதுக்கு போனா, இன்னொரு பக்கம் அதுவும் நம்ம தொடுறது மாரி வருது. இது என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒண்ணு அப்படின்னா பவரா தான் இருக்கு. இது என்ன அப்படின்னா ஆர்ஜின் மேஜிக்கா? இவ்ளோ பவரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இருக்குது உண்மையாவா? அப்படின்னு சொல்லி இவ பார்த்துட்டே இருக்கையில பார்த்தா, ஹீரோ என்ன அப்படின்னா அந்த டைம் கிட்ட வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். ஆ நான் இத க்ளோஸ் பண்ணிட்டேன். வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அப்படின்னா கிஃப்ட் அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து கிடைச்சது. அப்படின்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட் மாரி ஒண்ணு இருந்துட்டு இருக்குல்ல, இவ இருந்துட்டு அதான் அவங்கள்ட்ட நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்குள்ளார "இல்ல என்னாச்சு? ஏன்?" அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல வராரு. "அது ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி இவ அப்படியே பதறிட்டு பின்னாடி போவா. "என்னாச்சு? நீ நார்மலா தானே இருக்க. ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொன்னதுல, "ஒண்ணும் இல்ல சார்" அப்படின்னு சொல்ல போவா. எதுக்காக இவ திடீர்னு வந்து இப்படி இது பண்ணிட்டு இருக்கா? திடீர்னு அப்படின்னா சம்மந்தமே இல்லாம இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில பார்த்தா இந்த மாரி இந்த போர்ஷன்லாம் நானே தான் செஞ்சேன். இந்த நெட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரொம்பவே ரேரான ஒண்ணு. இது வந்து யூஸ் பண்ணோம்னாக்கா ரொம்ப பணமும் என்ன பண்ணா ரொம்ப அதிகமா செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, "உங்களுக்கு இது புடிச்சிருக்கா? இத நானே தான் செஞ்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இந்தாங்க இத பண்ணுங்க. இது வந்து நம்ம மானான் பெயிண்டிங் மேஜிக்கு. இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாருன்னா, ஒரு சங்கிலி மாரி நான் அப்புறம் யூஸ் பண்றேன். இது வந்து நான் அப்புறம் நல்லா இருக்குல்ல. இது வந்து நல்லா மானா வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ண அப்படின்னு சொல்லி, சரி ஓகே ஏதோ ஒண்ணு. இது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா தேவையான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருச்சு. இதுல வந்து அப்படின்னா மானாவ வந்து அப்படின்னா இன்ஃப்யூஸ் பண்ணி இத வந்து அப்படின்னா சேகரிச்சு வச்சுக்குவோம். இதனால என்ன அப்படின்னா என்னோட மேஜிக்க வந்து என்ன அப்படின்னா நான் திரும்ப திரும்ப என்ன அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு ஒரு தேவையான ஒரு ஆர்டிஃபேக்ட்டா அது இருக்கு. ஆ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் பிடிக்கவே இல்ல. என்ன அப்படின்னா என்னாச்சு? ஏன் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கல? ஏன் உங்க முகம் இவ்வளோ டல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா? ஆமா. திடீர்னு வந்து என்ன அப்படின்னா முதல்ல என்னன்னா ஒரு மாரி பேசிட்டு இருந்தா. திடீர்னு சம்மந்தமே இல்லாம அப்புறம் வந்து அப்படின்னா ரொம்ப மரியாதையா வந்து பேச ஆரம்பிச்சுட்டா. அதுதான் எனக்குமே வந்து அப்புறம் ஆச்சரியமா வந்து இருக்கு. ஆ இதுக்கு முன்னாடி நடந்தப்ப இது மாரி ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்துச்சு. நான் அங்க மேஜிக் அந்த இத இது பண்ணிட்டு இருக்கும்போது, அவைங்களும் அத மாரி தான் திடீர்னு அப்படியே ஷாக் ஆனாங்க. இவனும் என்ன அப்படின்னா, இப்ப அந்த மாரி தான் என்ன அப்படின்னா ஒரு ரியாக்ஷன வந்து குடுத்தா. அது என்ன ஏதுன்னு எனக்குமே வந்து புரியல அப்படின்னு அந்த ஹீரோ யோசிச்சுக்கிட்டே வந்து அப்படின்னா அந்த கேன்வாஸ்ல இருந்து போவான். இன்னொரு பக்கம் சீன் அப்படியே வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. பார்த்தா தான் வந்து அப்படின்னா அந்த 2 லேடீஸ் வந்து என்ன அப்படின்னா ஒண்ணா உட்காந்து என்ன அப்படின்னா மீட்டிங் போட்டுட்டு இருந்தாங்க. ஆதித்யாவும் சினோனியாவும் என்ன அப்படின்னா ஒண்ணா சேர்ந்து உட்காந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்கையில, சரி நீ சொன்ன விஷயத்த என்ன அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன். கண்டிப்பா நான் அப்ப நம்ம 2 பேரும் உண்மையா ஒரு நல்ல அலையன்ஸா இருக்க முடியாது. அவர் இல்லன்னா. அவர் தான் வந்து அப்ப நம்ம 2 பேரும் அப்ப ஒண்ணா ஜாயின் பண்ணியிருக்காரு. நான் விஷயம் உன்ன வந்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
எப்படி நீ திடீர்னு வந்து நம்ம வந்து அவரோட வந்து பேரை சொல்லல. அப்பதான் எனக்கு வந்து தெரிஞ்சுச்சு. நம்ம எல்லாரும் என்ன பண்ணா ஒரே ஒரு கோல கீழ தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணா ஒரே ஒரு விஷயத்த நோக்கி தான் என்ன பண்ணா ஃபோக்கஸ் ஆகி போயிட்டு இருக்கோம். நீ ஏன் சீக்கிரம் வந்த? நீ வாழ்ந்த இன்னும் நாள் இருக்கே அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஒரு லெட்டர் கிடைச்சது. இது வந்து என்ன பண்ணா ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு. ஏன் என்னாச்சு? அப்படின்னு ஏன்னா ஆமா ஒரு மாரி என்ன பண்ணா மன்னிப்பு கேட்கிற மாரி இருக்கு. ஆனா இதோட உண்மையான கருத்த வந்து அப்படின்னா கெட்ட நோபல்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படின்னா தீர்த்துக்கிட்ட சொல்றதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி இவங்களாவே என்ன பண்ணா ஒரு விஷயத்த வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்காய்ங்க. எனக்கு தெரியும். ஹீரோ வந்து என்ன பண்ணா எப்பவும் இந்த மாரி தான் என்ன பண்ணா லெட்டர் அனுப்புவாரு. அவர் எது செய்றது எதையும் என்ன பண்ணா வெளிய யாருக்கும் தெரிய என்ன பண்ணா வரக்கூடாதுன்னு இது பண்ணுவாரு. சரி ஓகே. அப்போ மத்த நோபல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணா இது பண்ணணும். அந்த எல்லா நோபல்ஸும் இது பண்ணிட்டு அவர் ஒரு புது பவர உருவாக்க நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே வந்து யோசிச்சுட்டு இருக்கையில இன்னொரு பக்கம் மேஜிக் டவர் வந்து பார்த்தாக்கா, அவ அப்படியே வந்து படுத்திருப்பா. பார்க்கும்போது பார்த்தாக்கா அந்த மேஜிக் டவர் மாஸ்டர் வந்து வந்துருவாரு. என்னாச்சு அப்படிங்கிற அந்த டைம் கேட் என்ன பண்ணா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கும்போது எல்லாரும் நான் ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்னு என்னமா சொல்லிட்டு இருப்போம். இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து என்ன பண்ணா, அது எதுவுமே வந்து தெரியாம அவர் பாட்டுக்கு சக்கரவள்ளி கிழங்கு என்ன பண்ணா அவிச்சு அவரு என்ன பண்ணா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ச்சே! என்ன ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருக்கையில, இன்னொரு சைடு பார்த்தாக்கா யுட்டியா வந்து என்ன பண்ணா ஒரு ஷெல்ட்டே வந்து என்ன பண்ணா ஹீரோக்காக ஃபார்ம் பண்ணதுக்காக ஒரு என்ன பண்ணா ஒரு சயின்டிஸ்ட்டா வந்து என்ன பண்ணா மாறிருவா. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அந்த 2 இது மேஜர்ஸும் என்ன பண்ணா தலைய பிச்சுக்கிட்டு இருப்பாய்ங்க. எப்படி உன்னால இவ்வளோ பவர் இது பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு. சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. அந்த மேஜிக் டவர் மாஸ்டர் உள்ள வந்தோனே பார்க்குறாரு. "ஏன் நீ இப்படி இருக்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கல. "ஆமா, அது என்னால முடியல. எப்படி வந்து என்ன பண்ணா அவன் அத செஞ்சான்னு." உண்மையாவே இவள நினைக்கும்போது என்ன பண்ணா இவகிட்ட ரொம்ப பெரிய திறமை இருந்துச்சு. ஆனா எனக்கு அதுக்கேத்த தலகனமும் இருந்துச்சு. ஆனா இவன் யார பார்த்தான்னு தெரியல. ஆனா அந்த விஷயம் வந்து என்ன பண்ணா தலைகீழா வந்து அப்படியே மாறிடுச்சு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல என்ன பண்ணா இவளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைச்சு இவ வந்து என்ன பண்ணா அடுத்து வந்து என்ன பண்ணா அடுத்த லெவலுக்கு மாறுவா. கண்டிப்பா இவள பார்த்த அந்த ஆள என்ன பண்ணா நான் திரும்ப வந்து பார்க்கணும். நீ சொல்ற விஷயம் உண்மையா? ஆமா. கிட்டத்தட்ட என்ன பண்ணா ஒரு 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 பவர் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னா சும்மா விடு. நீ இதையும் ஒரு என்ன இது பண்ணிட்டு இருக்க. சரி ஓகே நான் வந்து என்ன பண்ணேன் எனக்கு டைம் கிடைச்சா நேரடியா போய் பார்க்குறேன். அப்ப தெரியும் அவனோட பவர் என்னன்னு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவர் மாஸ்டர் பேசிட்டு இருக்கையில பார்த்தாக்கா இன்னும் நம்ம ஹீரோ என்ன அப்படின்னா அந்த இதை என்ன ட்ரை பண்ணிட்டே இருப்பார். நிறைய வந்து என்ன பண்ணா சைடு எஃபெக்ட்ஸும் வருது. அத திரும்ப வந்து என்ன பண்ணா நம்ம ரிஃபைன் பண்ணி ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பவர் என்ன அப்படின்னா அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா 3 சைக்கிள் போயிடுச்சுன்னு தான் நானும் நினைக்கிறேன். சரி தெரியல என்ன ஏதுன்னு. நான் வந்து என்ன அப்படின்னா நெறைய மேட்ச்சுக்கு வந்து அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு களிமண்ணா இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு இதா வந்து மாத்துறது. மானாவ இன்ஃபியூஸ் பண்ணி என்ன லைட்டா வந்து கன்வெர்ட் பண்றது. எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மேஜிக்கையும் நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஆனா ஒரு விஷயம் எப்படி உங்களோட மேஜிக் வந்து நம்ம வளர்ந்துட்டு ஒரு சில நேரம் இந்த மாதிரி மேஜிக் வந்து வளரணும்னா யாராவது என்ன பண்ணா யாரையாவது சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த இதுல இருந்து என்ன பண்ணா கொண்டு போகணும். இல்ல யாரையாவது ஒருத்தவங்களை ஒர்ஷிப் பண்ணி இது பண்ணணும். ஈஸ்டர்ன் எல்லாம் அப்பதான் அதை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல ஈஸ்டர்ன் வெஸ்ட்ல. எனக்கு அந்த பக்கத்துல இருந்து யாரையும் வந்து எனக்கு தெரியாது. அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து போகல இன்னொரு பக்கம் வந்து பார்த்தாக்கா அந்த ஹோலி கிணத்துல வந்து பார்க்கும்போது பார்த்தாக்கா இந்த ஜெனோலியன் பார்த்து ஒரு காடை தான் அப்படின்னா ஒர்ஷிப் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட நிலாக்கு சம்மந்தப்பட்ட ஒரு காடு. ஒரு பலாடின் மாதிரி ஒருத்தர் நைட் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து செஞ்சுட்டேன். அந்த வில்லேஜ்ல என்ன இருக்கா 5 குழந்தைகளும் என்ன பண்ணா 25 வில்லேஜஸையும் வந்து என்ன நம்ம காப்பாத்தியாச்சு. நீங்க சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சுட்டேன். என்ன பலாடினா நம்ம நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அவன் பவ் பண்ணி என்ன பண்ணா நம்ம யூடியாக்கு வந்து என்ன பண்ணா நன்றி சொல்லலாம். இதனால நீ என்ன பண்ணா எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாது. கண்டிப்பா நீ என்ன பண்ணா இந்த கிரேட்டர் மூணு வணங்குனாலே போதும். உனக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைச்சிரும். அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்க்குறான். கிட்டத்தட்ட எந்த ஒரு டிவைன் பவர் எதுவும் இல்லாமல் என்ன பண்ணா ஒரு சாதாரண ஒரு ஆளாக என்ன பண்ணா இவன் வந்து ரோட்டில் வந்து விழுந்து கலந்துட்டு இருப்பான். அப்பதான் வந்து என்ன பண்ணா யுட்டியா வந்து என்ன பண்ணா நாங்கள் அவனை வந்து பார்த்து வந்திருப்பா. வந்து இந்த மாதிரி நீ வந்து என்ன பண்ணா இவங்களோட வந்து ஃபாலோவர் ஆயிடு. நம்மளோட இந்த கிரேட்டர் மூணு என்ன பண்ணா நீ ஒர்ஷிப் பண்ண வந்து ஆரம்பிச்சிரு. அப்படி வந்து பண்ணனாக்கா உனக்கு வந்து தேவையான அந்த டிவைன் பவர் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அவனும் வந்து அதை வந்து இது பண்ணையெல்லாம் பார்த்தாக்கா அவனுக்கும் அந்த அந்த டிவைன் பவர் வந்து கிடைச்சா இது உண்மையாகவே ரொம்ப அற்புதமாக இருக்கு. எனக்கு இது வந்து என்ன பண்ணா ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனுக்கு தேவையான டிவைன் பவர் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து என்ன பண்ண இது பண்ணிடல. நான் வந்து என்ன பண்ண ஒரு காலஸ் நான் வந்து என்ன பண்ணா இந்த மூணை வந்து என்ன வழிபாடுறேன். எனக்கு தேவையான விஷயங்கள் வந்து நீ செஞ்சு கொடுத்துரு. நீ வந்து என்ன பண்ண இந்த காடோட ஒரு ப்ராக்சியாக வந்து மாறிடு. ஒண்ணு அந்த காடு தான் வந்து அப்படின்னா தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த இடத்துல வந்து அப்படின்னா அவரால செய்ய முடியாத எல்லாத்தையும் வந்து நீ தான் வந்து செய்ய போற. அதுக்காக தான் இந்த கடவுள் உன்ன தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லையில அவனும் வந்துட்டு நான் கண்டிப்பா உங்கள ஏத்துக்கிறேன். நான் வந்து என்ன அப்படின்னா உங்களோட அந்த கிரேட்டர் கூட அப்படின்னா வொர்ஷிப் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இப்படிதான் வந்து என்ன அப்படின்னா அவன் அவளை வந்து என்ன பண்ணா இது பண்ணோடனே ஓகே. நம்ம வந்து நம்ம இப்ப வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லையில ரொம்ப தயாரா இருக்கு. எல்லாரும் என்ன அப்படின்னா ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன பண்ணா யுட்டி அங்க உள்ள வந்து பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு கல்ட்டுக்கு போற மாதிரி என்ன பண்ணா ஒரு சர்ச்சே என்ன பண்ணா உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணா நம்ம வேலையை வந்து ஆரம்பிக்கலாமா? எல்லாமே வந்து என்ன பண்ணா கிரேட்டர் 3க்காக தான். இந்த நாளுக்காக தான் என்ன பண்ணா நானுமே வந்து காத்துட்டு இருந்தேன். சீக்கிரமா வந்து என்ன பண்ணா நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்ட வந்து என்ன பண்ணா அவருக்கு குடுக்கணும். எல்லாரும் வந்து என்ன பண்ணா அவர நினைச்சு வந்து ப்ரே பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருப்பா.
இன்னொரு பக்கம் வந்து பார்த்தாக்கா, இவன் எந்திரிச்சு என்ன பண்ணா லெட்டர் எல்லாத்தையும் வந்து அப்புறம் இந்த லெட்டர் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க மாரி ஒரு சின்ன கட் சீன் வந்து வைக்கிறாய்ங்க. நம்ம ஹீரோ அவரோட ரூம்ல உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இப்ப எல்லாரும் வந்து என்ன அவங்கவங்க வந்து வேலைய வந்து பார்த்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஈட்டியா மட்டும் தான் எனக்கு லெட்டர் போட்டுட்ருக்கா. மத்த எந்த பசங்களும் என்ன எனக்கு லெட்டர் போட மாட்டேங்கிறாங்க. ஒண்ணும் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. இது ரொம்ப மோசமா இருக்குல்ல. நான் வந்து 5 பசங்கள என்ன வளர்த்தேன். ஆனா அதில ஒரு மூத்த பொண்ணு மட்டும் தான் என்ன பார்த்துக்கிறா. இது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க டீச்சர்ஸா மாறாம இருக்கா. சந்தோஷம் பார்த்துருக்கும்போது பட்டு இவ வந்து வந்துரும். நீங்க இன்ஃபர்மேஷன் தானே கேட்டீங்க. ஏதோ வந்துருச்சு அப்டிங்கல. நீ இவ்வளோ நேரம் இங்க தான் இருந்தியா? ஆமா நான் இங்க தான் இருந்தேன். சரி என்னாச்சு? அப்டிங்கல இந்த மாரி அந்த அப்சஷனுக்கான சென்ஸ் அந்த சில்வர் மணிய வந்து நம்மனா பைரேட் ஆயிட்டா. என்னடா சொல்ற? அப்டிங்கல. ஆமா அந்த இன்னொருத்தி வந்து அப்டின்னா பீஸ்டிக்ன்னு வச்சிருந்த அவ வந்துட்டு என்ன அப்டின்னா ஒரு வாரியர் ஆயி என்ன அப்டின்னா எல்லாரையும் அடிச்சு நவுத்திட்டே இருக்கா. அவ வந்து என்ன 110 இடத்துல இன்னும் ஒரு நிமிஷம் 110 அந்த இடத்துல என்ன லயன் கிங் தானே இருந்தான். ஆமா. அவன் இந்த கேம்ல வந்து என்ன ஒரு நல்ல அலாயா வந்து வருவான். பரவால்ல இவங்க எல்லாம் வாரியர்ஸ்னால அந்த மாரி சண்டை போட்டு தான் இது பண்ணாங்க. அதே மாரி என்ன அப்டின்னா அந்த நம்ம நைட் ஆஃப் ஆன பையன் வந்துட்டு அப்டின்னா அங்க வந்து பார்பிய 8 பேர் கமாண்டர் நம்மலாம் போட்டு தள்ளிட்டான். இப்ப அதோட சீஃப் மட்டும் தான் இருக்கான். ஆனா அவனும் என்ன அப்டின்னா ரொம்ப மோசமான ஸ்கோரிங் ஸ்ட்ரென்த் வச்சிருக்கான். அவன் நெறைய பேர சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் என்ன அப்டின்னா இந்த பவர் இது பண்ணுவானா அப்டிங்கல. ஆ எனக்கும் தெரியும். நானும் வந்து எப்ப நெறைய வாட்டி சண்டை போட்டுருக்கேன். சில நேரம் அந்த இடத்தோட கடவுள் கூடயே எப்படினா சண்டை போட்டுருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது அவளும் அப்பனா அவளோட அந்த அப்ரெசல் எபிலிட்டிய வச்சு அவளும் அப்பனா நெறைய பேரோட இருக்கா. ஆனா இவன சொல்லும்போது தான் அந்த ரைனுங்கிறவன் மட்டும் தான் பைரேட் ஆயிருக்கான். அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நம்ம ஷாக் ஆயிறாரு. என்ன நீ இப்படி சொல்ற? ஆமா. அவன் அப்படின்னா அந்த இடத்துல அப்பனா ஃபுல்லா வந்து நம்மளா பைரேட் ஆகி இருக்கிற ஆர்கனைசேஷன வந்து டேக் ஓவர் பண்ண போறான். ஐயோ! இந்த பயலுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொன்னேன். ரொம்ப ஜாலியான அப்படின்னா ஒரு ஹேப்பியான லைஃபா வாழணும். ஏன் இப்படி இருக்கான்? அவன் வந்து என்ன அப்படின்னா ஒரு சீகாட் அந்த பரம்பரைய சேர்ந்தவன். அப்படிங்கும்போது அந்த தண்ணி என்ன அப்படின்னா அவனோட டொமைன் மாரி. அவன் அந்த இடத்துல இருக்கிறது கரெக்ட்டான ஒரு விஷயம். ஆனா என்ன செய்றது? இவன் என்ன பண்ணான் அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணா, அதுக்கு முன்னாடி இந்த அந்த கமாண்டிங் ஜெனரல்ஸ் அவைங்க எல்லாருமே நம்மளா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. அவைங்கள எல்லாத்தையும் இவன் எப்படி வந்து டேக் ஓவர் பண்ணுவான்? நான் இவனுக்கு வந்து அப்படின்னா குடுத்ததே ஒரு சில ஆர்டிஃபேக்ட் வந்து மட்டும் தான். அத மட்டும் வச்சுட்டு இவனால எப்படின்னா அங்கருந்து சர்வை பண்ண முடியுமோ? எனக்கு அத நெனச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா என்ன பண்ணா ஒரு ஐலேண்ட் மாரி என்ன பண்ணா காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்புறம் ஒரு கடலோரமா இருக்க ஒரு சிட்டில வந்து இது பண்ணுது. அந்த சிட்டில வந்து அப்புறம் ஒரு கத்தி வந்து அப்புறம் உடைஞ்சு போய் கீழ வந்து விழுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தாக்கா இன்னொருத்தன் என்ன பண்ணா காலால எட்டு வச்சுட்டு இந்த இடத்துக்கு வரது இருந்தப்ப எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்து. என்னை எதுக்காக தான் இந்த நம்மள இங்க அனுப்புனாங்களோ? பார்த்தாக்கா அந்த சில்வர் முடி வச்சிருந்த அந்த சின்ஸ் தான் வந்து நம்மள இங்க இருப்பான். ஓகே. எனக்கு இங்க முதல்ல வரதுக்கு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிருந்துச்சு. நான் வந்து இவங்க கூட வந்து நம்ம சேர்ந்து இவங்களோட இந்த ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நடத்த ஆரம்பிச்சும்போது என்ன பண்ணேன், எதுக்காக இத நம்ம செய்றோம்? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஆனா என்ன பண்ணா எனக்கு ஒரு சில ஒரு பேடான ஒரு மெமரியும் வந்திருக்கு. நான் இங்க வரதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணேன், நான் ஒரு குடும்பமா வந்து இருந்தேன். என்னோட குடும்பம், என்னோட ட்ரைப் நாங்க எல்லாம் ரொம்ப வந்து ஜாலியா இருந்துட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு ஒரு நாள் சம்மந்தமே இல்லாத நாட்கள், ஏன் எதுக்குன்னு தெரியாம எங்க குடும்பத்த சேர்ந்த எல்லாரும் இன்னும் கொல்ல ஆரம்பிச்சாங்க. எங்க ட்ரைப் மக்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணா சாக ஆரம்பிச்சோம். என் கண்ணுக்கு முன்னாடியே என்ன பண்ணா எங்க அம்மா என்ன பண்ணா செத்து போனாங்க. என் குடும்பத்த சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணா வரிசையா வந்து செத்து போனாங்க. இந்த மாரி என்ன பண்ணா மோசமான பாஸ் இத நான் என்ன பண்ணேன் யார்கிட்டயும் வந்து சொல்லல. ஆனா ஒரு நாள் நான் வந்து என்ன பண்ணேன் அங்கருந்து பார்க்கையில கப்பல்ல அந்த பைரட்ஸ் எல்லாரும் அப்படின்னா ரொம்ப ஜாலியா சண்டை போட்டு அப்படின்னா பார்ட்டிய என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாய்ங்க. அப்பதான் நான் வந்து பார்த்தேன். அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பவர்ஸ். அந்த பவர்ஸ் எல்லாமே எங்க டிரைவர் சேர்ந்தவங்களோடது. அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னா, அந்த மக்கள் என்ன பண்ணா சாக்ரிஃபைஸா பண்ணா மட்டும் தான் அந்த பவர் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா என்ன பண்ணா இவங்க தான் என்ன பண்ணா வந்திருக்காய்ங்க. என்னோட அந்த மொத்த ட்ரைப் என்னோட வாழ்க்கை எல்லாத்தையும் என்ன பண்ணா சீரழிச்சதே அவனுங்க தான். இவனுங்க எங்க குடும்பத்த சேர்ந்தவங்கள சாக்ரிஃபைஸா வந்து என்ன பண்ணா பண்ணி தான் இவங்க இந்த ஒரு பவர் என்ன பண்ணா கெயின் பண்ணியிருக்காய்ங்க. இத நினைச்சு பார்க்கையில எனக்கு ரொம்பவே என்ன பண்ணா கடுப்பா இருக்கு. என் குடும்பத்த சேர்ந்தவங்க எல்லாருக்கும் தான் இந்த பவர் எல்லாமே பாஸ் டவுன் பண்ணப்பட்டிருக்கும். இந்த நாதாரியான இந்த பைரட்ஸ் அது எல்லாத்தையும் வந்து ஆனா இப்ப இவனுங்களோட அந்த சந்தோஷத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கானுங்க. நான் வந்து நினச்சேன், நான் வந்து எப்படி இந்த இடத்துல வந்து நான் இங்க வந்து சர்வே பண்ண போறேன்னு. ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் இங்க என்ன வேலை செய்யணும், நான் இங்க எதுக்காக வந்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு நான் முதல்ல ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் வந்து நான் அப்பலாம் யோசிக்கவே இல்ல. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நான் அப்ப இங்க நடக்க போகுது அப்படின்னு. நான் யோசிக்கவும் இல்ல துளியுமே. என் மாஸ்டர் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய ஆளா இருப்பாரு. கிட்டத்தட்ட இங்க இந்த துப்பைங்கலாம் இங்க தான் வந்து போய் எங்களோட அந்த பவர யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி நான் இன்னும் யார்ட்டயும் வந்து வெளில சொன்னது கூட கிடையாது. ஆனா மாஸ்டர் வந்து அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து அப்படின்னா அவராவே வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவங்க எல்லாத்தையும் வந்து அப்படின்னா எப்படி தோற்கடிக்கணுங்கிறது மட்டும் கிடையாது. இவங்க எல்லாத்தையும் வந்து அப்படின்னா தோற்கடிக்கிறதுக்கு தேவையான சக்திய என்ன அப்படின்னா எனக்கு கெயின் பண்ணுறதுக்காக அவரே உதவியிருக்காரு. இந்த ஆர்டிஃபேக்ட். இத மட்டும் என்ன அப்படின்னா வச்சிருந்தாலே போதும். என்னால வந்து என்ன பண்ண எனக்கு இவங்கள தோற்கடிக்கிற பவர் என்ன பண்ண எனக்கு கேதர் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். அவர் உண்மையாவே என்ன பண்ணா ரொம்ப சூப்பரான ஒரு ஆள். அவர நான் என்ன பண்ணா கண்டிப்பா வந்து மறக்கவே மாட்டேன். உண்மையாவே இனிமே தான் வந்து என்ன பண்ண ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நான் இந்த இடத்துல இருக்க எல்லா விஷயங்களையும் நான் அழிக்க போறேன். கண்டிப்பா இந்த இடத்தையே நான் தான் டேக் ஓவர் பண்ண போறேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு மலையிலேருந்து அப்படியே என்ன பண்ணா நேரடியா வந்து குதிக்கிறான். குதிச்சு வந்து பார்த்தோனே தண்ணிக்குள்ள வந்து போனோனே அப்பதான் வந்து என்னன்னா அவன் கையில இருக்க அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து அப்புறம் என்ன செய்யும்னு எதிர்பார்க்குறான்.
பார்த்தாக்கா அந்த ஆக்டிவேட் என்னன்னா, இவன் தண்ணிக்குள்ள போனோனே இவனுக்கு வந்து என்ன பண்ணா ஒரு காகுல்ஸ் மாரி இதாகி, அங்க இருக்க எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா இவனால ஃபுல்லா வந்து பார்க்க முடியுது. கடலுக்கு ஆழத்துல என்ன ட்ரெஷர் இருந்தாலும் என்ன பண்ணா ஈஸியா அத கண்டுபிடிச்சு, அந்த ட்ரெஷர வந்து அப்படின்னா இவன் வந்து என்ன பண்ணா எடுத்து அவன் வந்து மாட்டிக்க முடியும். இது மூலியமா என்ன பண்ணா என்னால சீக்கிரமாவே வந்து என்ன பண்ணா என்னோட பவர்ஸ என்ன பண்ணா கெயின் பண்ண முடியுது. நான் வந்து என்ன பண்ணா இப்படியே வந்து விடமாட்டேன். இந்த மொத்த பேரையும் என்ன பண்ணா சீக்கிரமா வந்து கொல்லப் போறேன். கண்டிப்பா என்ன பண்ணா எனக்கு ஒரு விஷயத்த யோசிக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. யூடியா சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்ட் தான். யூடியா சொன்ன அந்த விஷயங்கள் எதையுமே நான் வந்து என்ன பண்ண மறக்கக்கூடாதுன்னு இப்போ தான் எனக்கும் வந்து புரியுது. யூடியா சொன்னது எல்லாமே கரெக்டு. எல்லாமே வந்து எனக்கு கிரேட் மூனுக்காக தான். கிரேட் மூனுக்காக தான் நாங்கள் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்குவாட் எப்பயுமே வந்து என்ன பண்ணா அதுவாகவே என்ன நகராது. கண்டிப்பாக அது மாஸ்டர் சொல்கிறத கேட்டு தான் வந்து நகரும். இன்னும் வந்து அப்படின்னா அவனும் அந்த நிலாவை பார்த்துட்டே வந்து என்ன பண்ணா தண்ணிக்குள்ளே அந்த மறையிற அந்த ப்ளூ மூனை வந்து பார்த்துக்கிட்டே இது பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் அப்படியே சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படின்னா இன்னொரு ஒரு பால் மீட்டிங்காக என்ன பண்ண போயிட்டு இருக்காரு. சரி இதுக்கு வந்து என்ன பண்ணா நம்ம போகும்போது தனியாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நோபலும் இன்னொரு நோபலும் எப்படின்னா சேர்ந்து ஒன்றா ஒரு கூட்டமாகவே வந்து போவாங்க. ஏன்னா இது என்ன பண்ணால் பேண்டட்ஸ் வந்து எப்படின்னா தடுக்கிறதுக்காக தான் அப்படிங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது 2 பேரும் என்ன பண்ணா ஒரு இடத்துல என்ன பண்ணா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்று வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தா திடீர்னு சடனாக 2 பேர் வந்து வருவாங்க. வந்துட்டு அவங்க வாட்டுக்கு என்ன ஹீரோ கண்ணா பின்னா என்ன பேசிட்டு இருப்பாங்க. யார் இவங்க திடீர்னு இவங்க வாட்டுக்கு வந்து லூசு பையன் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியவே இல்லை. நான் இங்கே வரதுக்கு முன்னாடி யோசிச்சேன். நான் வந்து என்ன பண்ணேன் இங்கே ஏற்கனவே ரிச்சாக இருக்கேன். தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா வந்து என்ன பண்ணேன் இவங்க முன்னாடி வாங்கின அந்த கடனுக்கே நான் அந்த வட்டியை வசூலிச்சாலே நான் வந்து ஜாலியாக இருக்கேன். நான் சரி இது எல்லாத்தையும் விட்டுலாம்னு நினச்சேன். ஆனால் நான் இதை விட்டு ஆரம்பிச்சேன்னா கீழே இருக்கவங்க எல்லாரும் என்னைய வந்து போட்டு தர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் அப்படின்னா நான் அதை பற்றி எதையுமே வந்து கவலைப்படாமல் நான் வாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு பார்த்தாக்கா அவங்க திரும்ப வந்து நல்லா ஒம்பளுத்திட்டே வந்திருப்பாங்க. எதுக்காக இவங்க என்ன பண்ண திடீர்னு சடனாக வந்து ஒம்பளுக்குறாங்க. எனக்கு இப்போ தான் வந்து புரிஞ்சிச்சு. இவங்க வந்து என்ன பண்ணா இந்த பட்டேஷா ஃபேமிலி கீழே வந்து இருந்திருப்பாங்க. ஆனா வந்து என்ன பண்ணா திடீர்னு ஏன்னா என்னோட பிரதர்ஸ் எல்லாம் வந்து செத்து போவாங்க. அந்த கடுப்புல வந்து என்ன பண்ணா, இவன தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. நான் வந்து என்ன பண்ணேன் சாதாரண ஆளுன்னு இவங்கனாவே நெனச்சுட்டு, இவனுங்க பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே பார்ப்போம். அப்படிங்கலாம் அவங்க அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஹீரோ என்ன பண்ணா ஒரு சோளக்கருத வாங்கி என்ன பண்ணா சாப்பிட்டுக்கிட்டே வந்து இது பண்ணுவாங்க. அவன் பார்த்தாக்க பாட்டே வந்து பாட ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ வந்து என்னமோ பத்தி கேவலமா. ஹீரோ அது எதையுமே வந்து கண்டுக்கவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு என்ன பண்ணா அவர் வேலைய பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அடுத்தது எப்படின்னா நைட் வந்து எப்படின்னா தூங்க வந்து போயிருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அந்த பார்பேரியன் சீஃப் என்னன்னா, அவன் கை நம்மள ஒரு கை வெட்டப்பட்டதோட அப்படியே வந்து கிடப்பான். வீணா போனவன் ஒரு டியூவல்ன்னு என்ன சொல்லிட்டு என்ன வந்து கூப்பிட்டுட்டு, அவங்க எல்லாரும் என்னப்பா ஒண்ணா சேர்ந்து ஒருத்தன் முன்னாடி இருந்து அடிச்சு, இன்னொருத்தன் பின்னாடி இருந்து அடிச்சு என்ன வந்து கொன்னுட்டாங்க. கொஞ்சமாவே என்னப்பா ஹானரே இல்லாத வந்து பசங்க. இவங்கள பார்க்கையில என்னப்பா எனக்கு வெறுப்பா இருக்கு. நான் வந்து என்னப்பா இப்படி சாதாரணமா சாகக்கூடாது. நான் இப்படி சாதாரணமா வந்து சாகக்கூடாது. நான் என்ன கண்டிப்பா நம்ம போராடியே ஆவேன். என்னோட பார்பேரியன் காட். அவர் தான் வந்து எப்படின்னா எனக்கு இப்போ உதவி செஞ்சாகணும் காட். நீங்க வந்து எப்படின்னா கண்டிப்பா என்ன வந்து எப்படின்னா காப்பாத்துங்க. உங்களோட இந்த பக்தன் இப்படி நான் இது பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து என்ன பண்ணா நீங்க காப்பாத்தியே வந்து தீரணும். நான் அவங்க எல்லாரையும் என்ன பண்ணா கொன்னே ஆகணும். நீங்க எனக்கு தான் வந்து என்ன பண்ணா அவனுக்கு தேவையான அந்த பலத்த குடுக்கணும். அப்படிங்கிற மாரி அவன பாட்டுக்கு அப்படியே வந்து பெனாத்திக்கிட்டே வந்து இது பண்ணிட்டு இருப்பான். ஓகே. இதனால வந்து என்ன பண்ணா சாதாரணமா வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து எந்திரிச்சுப்பான். எந்திரிச்சு நின்னுட்டு நான் வந்து என்ன பண்ணா காட் உங்கள நான் வந்து கூப்பிடுறேன். உங்களோட இந்த ஃபாலோவர் என்ன பண்ணா கண்டிப்பா உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். நான் தான் என்ன பண்ணா உங்களுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து என் கண்ணு முன்னாடி வாங்க அப்படிங்கிற பார்த்தாக்க திடீர்னு சடனா ஒரு பேய் மாரி இருக்க ஒரு உருவம் வந்து வருது. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா நிறைய நோபல்ஸ் அடுத்தடுத்து இன்னும் வந்து நம்ம ஹீரோ போகிற அந்த ரூட்டில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் வந்து பார்க்கும்போது எல்லாரும் முன்னாடியும் வந்து நம்ம குறை அடிச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. ஹீரோ அது எதையுமே கண்டுக்காம அவன் வாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் என்னடா எது சொன்னாலும் நம்ம கண்டுக்காமலே வந்து இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வந்து பத்தாது. இன்னும் நம்ம என்ன இவனை வம்பிழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பவும் நம்ம ஹீரோ வம்பிழுத்துட்டே வந்திருப்பாங்க. ஹீரோ அது எதையுமே கண்டுக்கவே மாட்டார். ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் வந்து என்ன பண்ணா டோபி தான் போல. நாம என்ன பண்ணா ஒன்றா சேர்ந்துருவோம். கீழே இருக்க அந்த மொத்த டார்க் சொசைட்டி என்ன நாம அடுத்து டேக் ஓவர் பண்ணிக்குவோம். இவனுக்கு கீழே இருக்க அந்த என்ன எடுத்து நாம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல திடீர்னு என்ன பண்ணா ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்கு. என்னாச்சு என்ன வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஏதோ காப்ளின்ஸ் என்ன பண்ணா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சே காப்ளின்ஸ் தானே சீக்கிரம் என்ன பண்ணா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வர ஆரம்பிச்சேன். மேஜர்ஸ் எல்லாரும் லைட்டை வந்து கேஷ் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க. சீக்கிரம் அப்படிங்கிற பார்த்தாக்கா அந்த காப்ளின்ஸ் என்ன ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஏய் வெறும் காப்ளின்ஸ் தான் இதுக்கு போய் ஏன் நீங்க வந்து இப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அந்த முன்னாடி இருக்க அந்த லைட்டை அப்படியே வந்து அந்த காபிள்ஸ் பக்கம் த்ரோ பண்ணையெல்லாம் பார்த்தாக்கா அந்த காபிள்ஸ்லாம் அப்படியே என்ன மாடிஃபை ஆன மாதிரி இருக்கு. என்னடா இது காபிள்ஸ்னா என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்துட்டு பார்த்தாக்கா அடுத்து அந்த காபிள்ஸ் என்ன அப்படியே முன்னாடி வர ஆரம்பிச்சிடும். போச்சு இது வந்து என்ன ரொம்ப ஆபத்து சீக்கிரம் வந்து என்ன முன்னாடி வாங்கன்னு சொல்றதுக்குள்ளே வந்து பார்த்தாக்கா எல்லா காபிள்ஸும் என்ன அடுத்து இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக முன்னாடி ஓடி வர ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் எல்லாரும் அப்படின்னா ஃபார்மேஷன்லேயே வந்து நின்றுங்க எதையும் வந்து எப்படின்னா மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கலாம். பார்த்தாக்கா அந்த காபிள்ஸ்லாம் முன்னாடி வந்து என்ன ஒரு வேவ் மாதிரி வந்து என்ன எல்லாத்தையும் என்ன பிச்சு போட்டு எல்லாரையும் கண்ணுக்கு முன்னாடி அப்படின்னா கொல்ல ஆரம்பிச்சிடும். ஓகே இது வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு திடீர்னு பார்த்தாக்க எர்த் மேஜிக் மாதிரி ஒன்று அப்படின்னா ஒரு இது வந்து போடுவோம். அதே வந்து என்ன பண்ணா தடுத்து நிறுத்திடுவோம். அதே என்ன பண்ணா அந்த காப்லெட் என்ன உடச்சிட்டு அது மேலே ஏறி என்ன வர ஆரம்பிச்சிடுவாங்க.
நம்பர்ஸ்ல பார்த்தாக்கா இந்த காப்லின்ஸ்லாம் அதிகமா இருக்கு. போச்சு மாட்டிக்கிட்டான் அப்படிங்களே திடீர்னு பார்த்தாக்கா அந்த காப்லின் சுத்தி ஒரு ஷீல்டு மாரி இது என்ன நடந்துச்சு? எப்படி என்ன அப்பனா இந்த இது வந்து திரும்ப வந்துச்சுன்னு பார்க்கையில பார்த்தாக்கா நம்ம ஹீரோ தான் வந்து உள்ள வந்திருப்பான். ஷோ! ச்சே! எனக்கு ஒரே வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த எப்படியோ ஒரு கைய முடுக்குறான் பார்த்தாக்கா அந்த ஷீல்டு வந்து அப்படியே சின்னதா மாறி அந்த ஷீல்டுல உள்ள இருக்க அந்த எல்லா காப்லின்ஸும் அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து அப்படின்னா மாட்டிக்கிட்டு அப்படியே வந்து என்ன அப்படின்னா செத்து வந்து போயிடும். ச்சே! இது நம்பவே முடியல. இப்படிலாம் ஒரு மேஜிக் வந்து இருக்கா? அந்த காப்லின்ஸ் எல்லாம் எப்படி வந்து என்ன பண்ண இதாயிருச்சுன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தா ஹீரோ அவரோட அந்த ஆர்டிஃபேக்ட்டோட பவரை யூஸ் பண்ணி தான் அப்படின்னா அந்த இது எல்லாத்தையும் வந்து இது பண்ணுவாரு. அதுக்கப்புறம் சைடுல பார்த்தாக்கா அந்த எர்த் மேஜிக்கை அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அதையும் யூஸ் பண்ணி பார்த்தாக்கா ஹீரோட அந்த ஆர்டிஃபேக்ட்லயும் பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நடுவுல. ஓகே. இப்போ வந்து என்ன அப்படின்னா வேலைய ஆரம்பிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அதையும் என்ன இதையும் வச்சு ஒண்ணா சேர்ந்து என்ன கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ண வந்து ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோ பண்றத பார்த்தோனே அந்த 2 நோபல்ஸும் பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருப்பாய்ங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல அந்த நைட்ஸும் பார்த்து பயந்துட்டு இருப்பாய்ங்க. ஓகே. இப்ப நீங்க எல்லாரும் நம்மனா வெறும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போறீங்களா? அப்படின்னு சொல்லி சொன்னோனே பார்த்தாக்கா அவங்களும் என்ன பண்ணா திரும்ப சண்டைக்கு வந்து வர ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோ ஃபர்ஸ்ட்டு, செகண்டு அந்த முன்னாடி இருந்த எல்லாத்தையும் நம்மனா போட்டு தள்ளிட்டே வந்து இருப்பாரு. அடுத்தடுத்து கண்ணுக்கு முன்னாடி வரவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணா அவரோட மேஜிக்க வந்து என்ன யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அடுத்தடுத்து கொன்னுட்டே இருப்பாரு. அடுத்த நாளே என்ன பண்ணா ஆயிடும். அதுவரைக்கும் என்ன பண்ணா எல்லாரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்பா! எப்பதான் இது முடியுமோ? அப்படிங்கிற மாரி என்ன பண்ணா எல்லாத்தையும் என்ன பண்ணா கடைசியா இருக்க ஒரு காப்லின் கூட விடாம எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா கொன்றுவாய்ங்க. கிட்டத்தட்ட அந்த இடம் ஃபுல்லாவே என்ன பண்ணா காப்லினோட பொணமா தான் இருக்கும். மரத்துல ஒளிஞ்சிருந்த எல்லா நோபல்ஸும் அப்புறமேட்டு வந்துருவாய்ங்க. அப்பா! நம்ம வந்து தப்பிச்சுட்டோம். இது எல்லாமே உண்மையாவே காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ தான். அவர்னால தான் என்ன அப்படின்னா இது எல்லாமே முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாய்ங்க. பார்த்தா நம்ம ஹீரோ என்ன அப்படின்னா பயத்துல உட்காந்துட்டு இருப்பான். பார்த்தாக்கா கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தாக்கா அவன்ட்ட இருந்த அந்த எல்லா பவரும் என்ன அப்படின்னா தீர்ந்து போயிருக்கும். ஷோ! ச்சே! ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ? இது என்ன முதல்ல இங்கேருந்து கூட்டு போடா! எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஆனா இந்த கார்வின் மேல இந்த கிறிஸ்டல் இது உண்மையாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் அந்த ஈகிள் காடஸ் அவிங்க ஏதாவது உள்ள வந்தாங்கன்னா தான் எதுவும் இருக்கும். ஆனா டெட்லி சின்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இவிங்க உள்ள வருவாய்ங்க. இது எல்லாத்தையும் பத்தின இன்வெஸ்டிகேஷன் நம்ம வந்து சீக்கிரமா வந்து செஞ்சே ஆகணும். டெட்லி சின்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இவங்களோட வேலை ஆரம்பிக்கும். ஆனா இப்பயே வந்து வந்துட்டாங்கன்னா, இது ஒரு உண்மையா என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையா தான் வந்து இருக்கும். சீக்கிரமா வந்து நம்ம இத பத்தின இன்ஃபர்மேஷன கேதர் பண்ணிட்டு இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பகல்ல சைடுல வந்து பார்க்குறான். திரும்பி பார்க்கையில பார்த்தாக்கா அந்த நோபல்ஸ் வந்து அப்படின்னா பார்த்து அப்படியே பயந்துருவாய்ங்க. பயந்து அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. போச்சு நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம். அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கையில இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா அந்த மேன்ஷனுக்கு வந்து வந்துருவாய்ங்க. அப்பா! இப்பதான்ப்பா வந்த ஒரு சந்தோஷமாவே இருக்கு. எனக்கு அதில வரதுக்கே வந்து புடிக்கல. இந்த இடத்துல வந்ததே நம்ம ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா கை தாங்கலடா அந்த இவன் தான் வந்து அப்படின்னா கூட்டு போவான். இந்த இடம் ஃபுல்லாவே என்ன பண்ணா தங்கத்தால வந்து ஜொலிச்சு வச்சிருக்காய்ங்க. கிட்டத்தட்ட கிளாஸ் கூட வந்து அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ஆமா. எப்ப பார்த்தாலும் வந்து அப்படின்னா பந்தா பண்றதுக்குன்னு வந்து அப்படியே இப்படி பண்ணி வச்சிருக்காய்ங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து அப்படின்னா ரொம்ப இதா இருக்கு. அப்படின்னு சொல்லி அப்படின்னா பார்த்துட்டு கீழ பார்த்தா அந்த இதோட இதா இருந்த அந்த டியூக் வந்து வந்துருவான். ஓகே. நம்ம வேற வேலைய வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கல பார்த்தா திடீர்னு ஹீரோவே அந்த மாதிரி ஷாக் ஆயிருவார். என்னன்னு பார்த்தா அந்த 2 நோபல்ஸ் தான் வந்து திரும்ப வந்துருவாய்ங்க. வந்துட்டு எங்கள மன்னிச்சிடுங்க. நாங்க வரவில்ல அப்படின்னா தெரியாம வந்து பண்ணிட்டோம். எங்களோட பேராசையின் காரணமா தான் இது நடந்துச்சு. இந்தாங்க இந்த கிஃப்ட், இந்த மீட் இது எல்லாமே உண்மையாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னு திடீர்னு ஏன் நீங்க சடனா இப்படி மாறிட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறது அவங்களுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு. வர வழியே ஃபுல்லா அப்பனா இவங்க யோசிச்சுட்டே வந்து இருந்திருப்பாய்ங்க. எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவனோட பவர் என்ன அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. இது இவனோட பவர் என்ன அப்படின்னா நம்ம சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும். ஒரு மேட்ச் என்ன அப்படின்னா தனியா கூட்டு போய் இவன் யூஸ் பண்ணானே அந்த மேஜிக். அது என்ன அப்படின்னா செகண்ட் இயர் தானே அப்படின்னு இல்ல. அதான் என்ன அப்படின்னா என்ன மேஜிக்னு எனக்கே தெரியல. அது என்ன பண்ணா 3, 4 அதுக்கு மேல தான் இருக்கும். இல்ல என்ன நீ சொல்லிட்டு இருக்க? இப்படிலாம் சொல்றது என்னால நம்பவே முடியல அப்படின்னு அவங்க உறைஞ்சு போய் போச்சு. நம்மள என்ன பண்ணா அவங்க ஃபோனே போட்டு தள்ளிருவானா? இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அவங்க பயந்துட்டே என்னன்னா அங்க வர அந்த ஜேர்னி ஃபுல்லாவே என்ன பண்ணா பயந்துட்டே தான் வந்து இருந்திருப்பாய்ங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணா அங்க வந்தோனே ஹீரோ பார்த்து என்ன மன்னிச்சிருங்க. நாங்க வந்து எப்படின்னா தெரியாம வந்து என்ன இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டோம். எங்கள நீங்க என்ன பண்ணா ஒரு இதாவே நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. சரி ஓகே மாஸ்டர். இது என்ன அப்படின்னா ஒரு நல்ல விஷயமா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா இவனு வந்து சொல்லுவான். சரி ஓகே போங்க முதல்ல இங்கேருந்து. அப்படின்னு சொல்லி அப்புறம் அவனும் என்ன அப்படின்னா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து தப்பிச்சு வந்து அப்புறம் ஓடிடுவாங்க. ஓகே. இப்போ நம்ம அடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிப்போம். இங்கே எதுவும் ஸ்வீட்லாம் வந்து நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க அந்த ஸ்வீட்டை வந்து நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ சைடில் திரும்பி பார்க்குறாரு. ஆமா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படிங்கிற 2 நோபல்ஸ் வந்து அப்புறம் காசிப் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்க அதை நம்ம மேஜிக் யூஸ் பண்ணி கேட்போம். அப்படின்னு சொல்லி அவரோட ஹீரோயிக் சென்ஸ் அது இன்க்ரீஸ் பண்ண எல்லாம் பார்த்தாக்கா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. டியூக் ஆல்டியாவும் டியூக் செனோனியாவும் அப்புறம் ஒன்றா சேர்ந்து ஒரு அலைன்ஸாக மாற போகிறாங்களா? ஆமாம் அது என்ன உண்மையாகவே ரொம்ப இதாக இருக்குது. எப்படி தான் இந்த அலைன்ஸ் என்ன இருக்குன்னே வந்து தெரியல. எனக்குமே அது வந்து என்ன டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் இது அப்படின்னா ஒரு மோசமான விஷயம் என்ன தெரியுமா? அதோட லீடர் யார் தெரியுமா? அதோட லீடர் வந்து என்ன அப்படின்னா இந்த பொட்டாசியாவை தான் இங்கே இருக்கானா அவன் தான் அப்படிங்கிற என்னது நானா? ஏய் நான் எப்படி அவங்களோட லீடர் தானே நீங்கள் வாட்டிக்கு என்ன உங்கள் இஷ்டத்துக்கு போய் பேசினா பேசிக்கிட்டே வந்து போவீங்களாடா? அவங்க என்ன நான் வந்து ரொம்ப நேரம் பேசினது கூட வந்து கிடையாதுடா. என்னடா நீங்கள் வாட்டுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணை நான் வந்து அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி தான்டா அப்படின்னா பார்த்தேன். பார்த்ததுக்கே வந்து அப்படின்னா இப்படி இது பண்ணுறீங்க? அது மட்டும் கிடையாது. அந்த ஜெனோனியா அவள் அப்பக்கப்போ வந்து என்ன ஒரு 2 வாட்டி என்னோட மீட் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான்.
அதுக்கு போய் இப்படி இது பண்றாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தலையில கை வச்சுட்டு இருக்கையில வந்து பார்த்தாக்கா, புதுசா ஒருத்தன் வந்திருப்பான். ம். கவுன் பொட்டாசியா அது நீங்க தானே? நான் வந்து பக்கத்து கிண்டத்த சேர்ந்த ஒரு டியூக்கு. உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா நீங்க எப்படி முதல்ல டியூக் ஆனீங்க? அப்படிங்கிறேன். யார்டா இவன்? இவன் பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாம இப்படி வந்து கேள்வி கேட்டுருக்கான். இந்த காலத்துல முட்டாள்கள்லாம் இப்படிதான் போல. சரி நீ எப்படி வந்து திடீர்னு இப்படி ஒரு நோபுல வந்து இப்படி கேள்வி கேட்கலாம்? நீங்க அப்படி உங்க இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற இப்படிதான் உங்க கிண்டத்துல சொல்லிக் குடுத்தாங்களா? ஐய! இல்ல. உண்மையாவே இவனோட பாஸ்ட் என்னன்னா, இங்க இருக்க அந்த பொண்ண வந்து நம்ம கல்யாணம் பண்றதுக்காக தான் வந்திருப்பான். வந்துட்டு இந்த மாரி உங்கள்ட்ட பேசிட்டு போகல, நடுவுல 2 பொண்ணுங்க போகுங்க. பாரேன் இங்க இருக்க இந்த பொண்ணுங்க என்ன பண்ணா அவங்களோட வெயிட்ட சரியாவே மேனேஜ்மென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல எங்க அம்மா என்ன பண்ணா ரொம்ப சூப்பரா சொல்லிக் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாரி பேசல. ஐய! அவனா நீ நான் இங்கேருந்து கிளம்புறேன். என்னன்னா இந்த மேரேஜ வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓடிருவா. அச்சோ! எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் இங்கேருந்து வரதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். அப்படி இருந்தும் இந்த மேரேஜ் வந்து அப்படின்னா நடக்காதுன்னு வேற சொல்றாங்க. வெறுப்பா இருக்கு. ஒரு நிமிஷம். இவன் தானே அவன். நான் வந்து என்ன கூட கேள்விப்பட்ட வரைக்கும் இவன் தான். இவனுக்கு என்ன அப்படின்னா யாரோடையும் கனெக்ஷன் இல்லன்னு கேள்விப்பட்டேன். அப்ப நம்ம இவன வச்சு வம்பிழுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். பார்த்தா இவன தான் எல்லாரும் இப்போ போட்டு என்ன அப்படின்னா வம்பிழுக்க ஆரம்பிப்பாய்ங்க. அச்சோ! இவன் ஏன் தான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டானோ? அப்படிங்கிற எல்லாரும் வந்து அப்படின்னா ஆளாளுக்கு வந்து அப்படின்னா அவன மிரட்டுற மாரி இது பண்ணுவாய்ங்க. என்னை விட்டுங்க நான் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னா கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் வந்து அப்படின்னா அவன அவ்வளோ சீக்கிரத்துல விட மாட்டாய்ங்க. போட்டு அவன போட்டு வம்பிழுத்துக்கிட்டே வந்து இது பண்ணுவாய்ங்க. போச்சு. இவன் வந்து என்ன அப்படின்னா ஒரு மிலிட்ரியில ஒரு கமாண்டர் கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு சாதாரண சோல்ஜர் மாரி தான். என்னதான் இவன் வந்து நம்மள இது பண்ணாலும் அவைங்க விட மாட்டாய்ங்க. அவன் அங்கேருந்து அப்படியே அழுதுகிட்டே வந்து ஓடிருவான் பொம்பள மாரி. "என்ன விட்டுருங்க" அப்படின்னு. சரி ஓகே. உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷம். இவைங்க பேசும்போதே சைட்ல இருந்து பேச ஆரம்பிச்சான். "ஏய் இதெல்லாம் ரூமர்ஸ்லாம் உண்மதான் போல. அங்க பாரு. அந்த பெரிய பெரிய ஆளுங்கலாம் இவன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க." அப்படிங்கல. இவனும் வந்து அப்புறம் பேசுற மாரி, "உங்கள பார்த்ததுல எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். உங்கள பத்தி நான் நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுருக்கேன். நான் வந்து என்ன ஒரு சில கிஃப்ட் வந்து வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே தான் ஆகணும்." அப்படிங்கல. சரி ஓகே நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு மேன்ஷன்ல வந்து காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா, அந்த ஜெனோலியா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். இந்த மாரி நீங்க சொன்ன மாரியே வந்து செஞ்சுட்டேன். அவர்ட்ட வந்து பார்த்து நான் அவர்கிட்ட இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் குடுத்துட்டேன். உண்மையாவே ஒரு கிஃப்ட் எல்லாம் எடுத்து நோபல்ஸ் குடுக்குறாங்கன்னா, நான் அந்த ஃபேக்ஷன்ல சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லாத்துலயும் வந்து இது பண்ணி அப்ரூவ் ஆகுற மாரி தான் அந்த கிஃப்ட் எல்லாம் குடுக்குறது. சரி ஓகே. நீங்க செஞ்ச இந்த விஷயம் நல்லா ரொம்பவே நல்லா தான் இருக்கு. இது கண்டிப்பா நாங்க நல்லா டேக் ஓவர் பண்ணிக்குவோம். அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். மாஸ்டர் அப்படின்னா உண்மையாவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான். அவரோட செஸ் பீஸ் மாரி தான் நம்ம எல்லாரும். உண்மையாவே நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு அவரு ரொம்பவே நல்லா நெறைய பிளான் போட்டிருப்பாரு. அந்த பிளான் படி நான் அப்புறம் நடக்க வேண்டியது தான் நம்ம வேலை. அத நீங்க கரெக்ட்டா புரிவீங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கும் வந்து ரொம்ப புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லல. இன்னொரு பக்கம் சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா அடுத்த நாளும் வந்து என்ன பண்ணா ஒவ்வொரு நோபல்ஸா வந்து என்ன பண்ணா ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படி பார்க்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணா ஹீரோக்கு வந்து கிஃப்ட் குடுத்துக்கிட்டே வந்துருக்காங்க. ஹீரோக்கு வந்து அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. எதுக்குடா இவங்க சம்மந்தமே இல்லாம வராய்ங்க. வந்து என்ன பண்ணா ஏதோ ஒண்ணு பார்க்குறாய்ங்க. நீங்க கையில கிஃப்ட்ட குடுத்துட்டு அவனுங்க பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்காய்ங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா வந்துருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து போகணும்டா அப்படின்னு சொன்னா ஹீரோ என்ன பண்ணா அங்கேருந்து கிளம்பி போவாங்க. சரி ஓகே நம்ம இப்போ சீக்கிரமா வந்தோம்னா வேற எங்கே போகலாம் அப்படிங்கல. இது நம்ம ஸ்லாத் அவன் இருக்கிற அந்த கிண்டத்துல என்ன ஒரு சில பிரச்சனையாவும் இருக்கா. அந்த வித்தியாசமான என்ன அப்படின்னா ஒரு சில கிரீச்சர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற என்ன சொல்லிட்டு இருக்கான். ஆமா ஒரு சில வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது உண்மையே ரொம்ப பெரிய பிரச்சனை தான். நாம எல்லாரும் என்ன அப்படின்னா அங்கே போகிறோம்னு சொல்லு. அங்கே போகிறதுக்கான அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பி. இது என்னால நம்பவே முடியல. எப்படி வந்து இது நடந்துட்டு இருக்கு? அந்த டிவிஷன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாரி என்ன அப்படின்னா லோ ஃபீச்சர்ஸான அந்த கார்ட்ஸ் எல்லாம் அப்படின்னா வர ஆரம்பிப்பாங்க. இப்பயே இது வந்துட்டு இருந்தா இது உண்மையாவே என்ன அப்படின்னா நம்ம சீக்கிரமாவே டீல் பண்ணி ஆக வேண்டிய ஒரு பிரச்சனை. நம்ம அது எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா சீக்கிரமா டீல் பண்ணணும். இல்லைன்னா இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த மான்ஸ்டர்ஸ் அது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு கூட்டுக்குள்ள இருக்க ஒரு லாபா மாதிரி தான். அதுங்கெல்லாம் வெளிய வர ஆரம்பிச்சுச்சுன்னா, அது ரொம்ப வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயமா இருக்கும். அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஒரு லெட்டர் வந்து என்ன அப்படின்னா எழுதி வந்து என்ன அப்படின்னா வைக்க ஆரம்பிக்கிறான். வச்சுட்டு இது வந்து என்ன அப்படின்னா சீக்கிரம் போய் அவனுக்கு வந்து சேர்த்தாலே போதும். அப்படின்னு சொல்லி சொன்னோனே, நம்ம அடுத்த சீன்ல வந்து பார்த்தாக்கா, நம்ம அந்த சாத்தர் தான் இருக்கான். ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா கிடைச்சிருக்கா. நம்ம ஹீரோ இங்க தான் வந்து வரப்போறானா. ஓகே. நீ வந்து சொல்லு. அடுத்து நம்மளோட மிஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா 2 வாரத்துக்கு போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறோம். அத போய் எல்லாத்துக்கிட்டயும் வந்து சொல்லு. அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு அப்படியே சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாரு. அப்ப வந்து பார்க்கும்போது பார்த்தாக்கா, திடீர்னு ஒரு சின்ன பையன் வந்து வந்துட்டு இருப்பான். உங்கள பார்த்ததுல வந்து சந்தோஷம் அப்படிங்கிற ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். போச்சு. இவன் தான் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த பிளேயபிள் கேரக்டர். இவன வச்சு தான் எல்லாரும் வந்து ப்ளே பண்ணி விளையாடுவாங்க. "தம்பி உனக்கு நான் யாருன்னு வந்து தெரியுமா?" "தெரிலங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உண்மையாவே இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். நான் இவனையும் வந்து என்ன பண்ணேன், என் பக்கம் இழுத்துக்கிட்டேன். அந்த விஷயம் எல்லாமே நல்லாயிருக்கும். "சரி ஓகே இந்தா தம்பி நீ இத வந்து வச்சுக்கோ. உனக்கு நான் வந்து என்ன பண்ணேன் கிஃப்ட்டா குடுக்குறேன். நீ பேசுற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப வந்து புடிச்சிருக்காதா, ஏய் அதையும் வந்து எடுத்துக்குடு" அப்படின்னு சொல்லிட்டு அப்பலாம் நெறைய போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து குடுப்பாய்ங்க. அது மட்டும் கிடையாது. அங்கருந்து வந்து எல்லா கிஃப்ட் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணேன் அவன்கிட்டயே வந்து குடுத்துருவாய்ங்க. குடுத்து "இந்தாப்பா இது எல்லாத்தையும் வந்து அப்புறம் நீயே வந்து வச்சுக்கோ. இது எல்லாமே வந்து உனக்கு தான்" அப்படின்னு சொல்லல. இது எல்லாமே எனக்கு தான். உண்மையாவே என்ன நீங்க ரொம்ப ஒரு நல்ல மனுஷனா இருக்காய்ங்க. நான் வந்து என்ன பண்ணா உங்கள வந்து மறக்கவே மாட்டேன். அப்படிதான் தம்பி என்ன என்னைக்கும் வந்து என்ன பண்ண நீ மறந்துடவே கூடாது. எப்பயும் வந்து என்ன பண்ண நீ வந்து சீக்கிரம் ஸ்ட்ராங்கா ஆகி மாறிக்கிட்டே வந்து போணும். சரியா? ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட என் பேர சொல்ல மறந்துட்டேன்ல. என்னோட பேர் வந்து என்ன அப்படின்னா
ஆலன் பண்ற விஷயம். சரியா? அது வந்து மறந்துறாத. கண்டிப்பா நான் அத வந்து நான் அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் அத என்னைக்கும் வந்து மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து டாட்டா காட்டையில, ஓகே. இது வந்து என்ன பண்ணா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். இப்ப இந்த கேம்ல இருந்து புரோட்டகனிஸ்ட் இருந்தவனையும் என்ன பண்ணேன் என் கூட வந்து சேர்த்துக்கிட்டேன். மாஸ்டர் நீங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு வந்து புரியல. திடீர்னு ஏன் அவன்ட்ட வந்து குடுத்தீங்க அப்படின்னு. ஆனா என்னால ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்க முடியுது. அவன் என்ன பண்ணா ஒரு சாதாரண வந்து கிட் கிடையாதுன்னு. அவன் உடம்புலேருந்து வெளிய வந்த அந்த ஆறா, அது ரொம்பவே வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதனால தான் ஆமாமா. அதுவும் கரெக்ட்டு தான். அவன் வந்து என்ன பண்ணா உண்மையாவே ஒரு நல்ல பையன். அவன்ட்ட வந்து என்ன பண்ணா உண்மையாவே ஒரு நல்ல விஷயங்கள் நெறையவே இருக்கு. அவன் வந்து என்ன பண்ணா இப்படியே வந்து சீக்கிரமா வந்து போனான்னா, அவனோட கைண்ட்னஸ்னால வந்து என்ன ரொம்ப சீக்கிரமா வந்து என்ன சீக்கிரமே ஸ்ட்ராங் ஆகி போயிருவான். ஒரு நிமிஷம் இரு. கைண்ட்னஸா? நம்ம ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணா ஃபுல்லாவே வந்து மறந்து போயிட்டோம்டா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், டேய் அங்க போற நம்ம கைய விசிட்டா போறது எல்லா கிஃப்ட்டும் இவன்கிட்ட குடுத்துட்டோம். அவன்ட்ட என்னடா குடுக்குறது? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்ப போய் என்ன பண்ணா ஏதோ கிஃப்ட் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா எடுத்து ப்ரிப்பேர் பண்ண என்ன பண்றீங்க? நான் உயிர் வாழ்றதுக்கான வேலைய பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10 நாள் வந்து அப்படியே ஓடி போயிருது. அடுத்த நாள் என்ன பண்ணா அந்த சிட்டிக்கு என்ன பண்ணா அங்க வந்துடுறாங்க. இந்த கால்சியம் சிட்டி என்ன பண்ணா உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி ஓகே. ஆனா நம்மள சுத்தி என்ன பண்ணா ஒரே குப்பையா இருக்கு. எதுக்கு? இதெல்லாம் வந்து குப்பையா சொல்லாத. இதெல்லாம் என்ன பண்ணா யூஸ்ஃபுல்லான ஆர்டிஃபேக்ட். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம்னா அடுத்தடுத்து நம்ம வேலைய வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். நமக்கு இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதனால சரி ஓகே. நான் இங்க வந்துட்டேன். சரி ஓகே. நான் வந்து இந்த மாரி வெளியில போறேன். வெளியில போய் இந்த மாரி நீங்க தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றேன். எல்லாத்தையும் வந்து விட்டுருவாய்ங்க. உள்ள போய் வந்து என்ன பண்ணா போய் பார்த்து இந்த நைட் சைடானா அவங்க வந்து செக்யூரிட்டி பண்றது தான். வேற ஒண்ணும் விஷயமும் இல்ல. அப்படிங்கல பாஸ் உங்கள வந்து வெளிய கூப்பிடுறாங்க. ஏய் நான் வந்திருக்கேன்னு சொன்னீயல்ல. இல்ல சொன்னேன். இருந்தாலும் என்ன பண்ண உங்கள வந்து வெளிய கூப்பிடுறாங்க. எவன்டா அவன்? நான் வந்திருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன வெளிய கூப்பிடுறது? அப்படின்னு சொல்லி வெளிய வந்து பார்த்தாக்கா ஒரு நைட்டு தான் வந்து நிப்பான். ஆமா யார் நீ? அப்படிங்கல. இந்த மாரி நீ தான் வந்து என்ன பண்ண இந்த ஆலன் புரொட்டஷியாவா? ஆமா நான் தான். என்ன விஷயம்? அப்படிங்கல. நீ வந்து என்ன பண்ண செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்க. அதனால உன்ன வந்து என்ன பண்ண இப்ப நான் கைது என்ன சொல்றேன்? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருக்க. ஆமாடா தம்பி. நீ வந்து என்ன பண்ண ஒருத்தர வந்து அப்படின்னா காயப்படுத்தியிருக்க. அதனால தான் அவரு என்கிட்ட வந்து அப்படின்னா கெஞ்சி கேட்டாரு. உன்ன வந்து அப்படின்னா சாதாரணமா விடக்கூடாது. உன்ன பனிஷ் பண்ணி தான் விடணும்னு. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன், இந்த வேலைய வந்து செய்ய போறேன். பார்த்தாக்கா அந்த பொம்பள மாரி பேசினவன் வந்து என்கிட்ட வந்து கெஞ்சியிருப்பான். சரி ஓகே. இப்ப நான் வந்து என்ன பண்ணேன், உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். சீக்கிரம் உன்கிட்ட இருக்க எல்லா பரிசையும் இங்க வந்து விட்டுட்டு, நீ பாட்டுக்கு இங்கேருந்து ஓடி போயிட்டேன்னா, உன்ன அப்படின்னா நான் எதுவும் செய்ய மாட்டேன். இல்லன்னா நம்ம நீ உண்மையா வந்து பிரச்சனை எதுவும் இது பண்ணும். இப்ப நீ மட்டும் என்ன பண்ண சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ, இங்க இருக்க இந்த கார்ட வந்து அடிச்சு குத்துறதுக்காக நீ வந்து என்ன பண்ண ரொம்ப பெரிய பிரச்சனைய ஃபேஸ் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஒரு மாரி முறைச்சிட்டு வந்து என்ன பண்ணா அவன் கையில என்ன பண்ணா மேஜிக்க கேஸ்ட் பண்ண வந்து என்ன பண்ணா ஆரம்பிச்சுருவான். ஓகே. நீ தான் இதான் என்ன பண்ணா உன்னோட முடிவுனா, நீ தான் வந்து என்ன பண்ணா உன்னோட தண்டனைய வந்து தயார் பண்ண தயாரா இரு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அடிக்கிறதுக்கு வரையில, பார்த்தாக்கா திடீர்னு அவனோட முதுகுக்கு அந்த கழுத்த வந்து நம்மள வந்து புடிச்சிருவான். யார்றா வந்தேன் அப்புறம் என்னையே வந்து புடிச்சது? அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்கையில வந்து பார்த்தாக்கா, அவனுக்கு பின்னாடி என்ன பண்ணா ஒரு கொடூரமான உருவத்தோட பார்த்தாக்கா, நம்ம சாத்தர் தான் அப்ப அங்க வந்து அவன் கழுத்த வந்து புடிச்சிருப்பான். போச்சு இது எப்படி நடக்குது? அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா, நீ இங்க இந்த வந்து இந்த வேலைய வந்து செய்வ. அது மட்டும் கிடையாது. என்னோட இந்த ஸ்பான்சரே வந்து என்ன பண்ணா, இந்த மாரி செய்ய அனுப்பியா? அவரு எவ்வளோ நல்ல மனுஷன். அவருக்கு போய் நீ இப்படி செய்ய அனுப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன அப்படியே என்ன பண்ணா புடிச்சு இது பண்ண ஆரம்பிச்சான். அப்படியே இவன அப்படியே புடிச்சு அடிச்சு என்ன பண்ணா முன்னாடி தூக்கி என்ன வீசிருவான். தூக்கி வீசினது மட்டும் வந்து பத்தாது. அப்படியே என்ன பண்ணா ஓடி வந்து நட்டு 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 நட்டுன்னு அவன் மூஞ்சிலே என்ன பண்ணா மிதிக்க ஆரம்பிப்பான். அவன் தலைமுடிய அப்படியே பிடிச்சு எடுத்து என்ன பண்ணா சைடுல இன்னொரு பக்கம் போட்டு அடிக்க ஆரம்பிப்பான். எவ்வளோ தைரியம் தான் அவரே வந்து தொடு அப்படின்னு போட்டு மட்டார் மட்டார்ன்னு அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். சுத்தி இருக்கிறவங்க கார்டெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க. என்னடா செய்றது இப்ப? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, விடாம போட்டு அவன அடிச்சுக்கிட்டே வந்திருப்பான். போச்சு. அது ஒவ்வொரு வாட்டியும் அடிக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோ பேர சொல்லியே வந்து அடிப்பான். அவர ஏதாவது இது பண்ணுவியா? இது பண்ணுவியான்னு. ஹீரோவுக்கு வந்து அப்பனா ஒரு இதா இருக்கு. இவன் என்னதான் இருந்தாலும் சின்னதா இருந்தாலும், இப்ப இவன் தனக்காக இப்படி சண்டை போடுறது நினைக்கும்போது ரொம்ப இதா இருக்கு. பார்த்தாக்கா அவன் மூஞ்சியெல்லாம் அப்படியே வந்து வீங்கி வந்து போயிடும். ஆனா அப்படி இருந்தும் விடலையே வந்து என்ன அப்படின்னா போட்டு மட்டை அறுத்துட்டான்னு வந்து என்ன அப்படின்னா முன்னாடியும் பின்னாடியும் என்ன வந்து அடிச்சுட்டே இருப்பான். மாஸ்டர் அவனை விட சொல்லுங்க. அவன நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லல நம்ம ஹீரோ என்ன அப்படின்னா அப்படியே வேற ஒரு உலகத்திலே இருந்திருப்பான். இந்த மாதிரி தனக்காக அவன் சண்டை போறானா, இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வைக்கல. இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன அப்படின்னா ஒரு பக்கம் வந்து என்ன மாஸ்டர் அப்படியே ஜாலியா இருந்திருக்கலாம். அவனை அடிச்ச விதத்துக்கு அப்படியே ரத்தமே எடுத்து வராம மாஸ்டர் கொஞ்சம் அதை இப்பயாவது நிறுத்த சொல்லுங்க அப்படிங்கல. சரி ஓகே நிறுத்த சொல்லுவோம். சரி கொஞ்சம் நிறுத்துப்பா அப்படிங்கலாம் பார்த்தாக்கா, அவன் அடிச்சு அப்படியே வந்து என்னப்பா மட்டையாயிருவான். என்ன மன்னிச்சிடுங்க. இது வந்து என்னப்பா என்னோட தப்பு தான். நான் வந்து என்னப்பா நானே வந்து என்னப்பா உங்கள்ட்ட தயவுசெய்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க வந்து அப்பனா அங்க போறதுக்கு நானே உங்கள அப்படியே எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, அவனே பவ் பண்ணிருவான். சுத்தி இருக்க நைட்ஸ் எல்லாமே பார்த்து வந்து பயந்து வந்து போயிடுவாங்க. சீக்கிரம் வாங்க நானே உங்கள வந்து என்னப்பா எஸ்கார்ட் பண்ணி உள்ள வரையும் கூட்டு போறேன். அடுத்து என்ன ஆச்சுங்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.